இன்றைக்கி நாம் தேவக்கான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து எந்த ஒரு ஒன் ஷாட்டும் போட்டது கிடையாது. ஸோ இது வந்து எனக்கே ஒரு நியூவாக தான் இருக்குது. அண்ட் நான் வந்து இந்த ஒன் ஷாட்டுக்கு இன்னும் எந்த ஒரு பேரும் வைக்கலை. ஏன்னா எனக்கு என்ன வைக்கிறதுனே தெரில. நான் ஏன் இந்த ஒன் ஷாட் போடணுன்னு நினச்சேன்னா, எனக்கு வந்து இது வந்து ஒரு கனவாக வந்துச்சு. லைக் என் கனவுல இருந்த ஒரு கதை தான் இது. ஸோ அதை ஏன் நம்ம போடக்கூடாது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னலில் நமக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதான் போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அண்ட் அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு மை எனிமி இஸ் மை சீக்ரெட் பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பார்ட் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணேன். என்னன்னே தெரியல. அதை வந்து நானும் வந்துட்டு நேற்றுலேருந்து இது பண்ண பார்த்துட்டேன். அதாவது டவுன்லோட் பண்ண பார்த்துட்டே இருக்கேன். என்னால் டவுன்லோட் பண்ணவே முடியல. அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்ல, அது மாதிரி பண்ணவே முடியல. அதாவது ஃபஸ்ட்டு வந்து 1% வருது. சரி, ஓகே, கொஞ்சம் நேரம் ஆகும்ல, எனக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, இல்லை 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு வேறு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பியும் வந்துட்டு ஒரு 25% to 35% வந்து இருந்துச்சு நடுவில் பார்த்தப்பலாம். அதுக்கப்புறமா திரும்பி பார்த்தா 1%க்கு திரும்பி போயிடுச்சு. சரி, நேற்று தான் இப்படி பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையிலேருந்து திரும்பியும் பண்ணிகிட்ருக்கேன். அப்போயும் அதே தான் ஆச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. அதுவும் இல்லாமல் ஃபோன் வேறு ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் வேறு ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வச்சு இந்த பண்ணிகிட்டு இருந்தேன், லைக் அந்த ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு. ஆனால் எதுவுமே ஆகலை. என்னால் திரும்பியும் அதை ரெக்கார்ட் பண்ண முடியுமா அதுவும் தெரில. ஏன்னா நான் வந்து அதை வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த எண்டிங் வந்து நான் கொடுத்தது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லாதனால நான் வந்து அப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா, சரி என்னடா இப்போ திரும்பியும் ரெக்கார்ட் பண்ணோன்னா நான் வந்து திரும்பியும் நான் என்னெல்லாம் பேசினேன் அப்படின்றத யோசிக்கணும். சரி, ஓகே, இதை வந்து டவுன்லோட் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அதை பார்க்குறேன். ஓகே, கண்டிப்பாக அதையும் போட்டுடுறேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடு லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு ஒயனோட ஃபேமிலி அண்ட் அவங்களோட இன்ட்ரோஸ் பார்த்துடலாம். ஸோ என் பேர் வந்து நான் இதில் வந்து ஐவின்னு வச்சுருக்கேன். ஓகேவா, ஆத்தர் எல்லாருமே நேம் வச்சுருக்கிறதுனால ஸோ நான் வந்து என் பேர் ஐவின்னு வச்சுருக்கேன். ஸோ அதான் அக்கௌண்ட்லேயும் இருக்கும். ஸோ அட் போட்டு ஐவி போராஹே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து என் பேர். ஓகே, ஐவி. அண்ட் ஓகே, இப்போ நம்ம வந்து யோனோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ யோனோட ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா 6 மெம்பர்ஸ் டோட்டலி. ஸோ யார் யாருன்னா அவங்க அம்மா, அப்பா, அவங்களோட தம்பி அண்ட் அவங்க வயசுலேயே இன்னொரு பொண்ணு. ஏன் நான் அவங்க வயசுலேயே இன்னொரு பொண்ணுன்னு சொல்கிறேன், ஏன் ட்வின்ஸ் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்றத போக போக பார்த்துக்கலாம். ஸோ வந்துட்டு எல்லாருக்கும் பேர் சொல்லிடலாம். ஸோ அம்மா அப்பாவுக்கு பேர் வந்து சொல்லணும் அவசியம் இல்லை. அண்ட் இப்போ யோனோட பேர் வந்துட்டு உங்கள் பேர் தான். நீங்கள் வந்து ஒயன், யோன் எப்படி வேணால் கூப்பிட்டுக்கலாம். நான் வந்து சும்மா ஐவின்னு நடுவில் சொல்லிட்டேன்னா நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் கொஞ்ச நாளாக அந்த ஐவின்ற பேரை வந்து கொஞ்சம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா, ஸோ அதனால எனக்கு வந்து டக்குன்னு வந்துட்டு ஐவி அப்படின்னு வந்துடுது. ஸோ அதனால் அதை மட்டும் நெக்லெக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படி சொன்னேன்னா அது யோனை தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள், அதாவது ஒயனை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வந்துட்டு ஒயன் மாதிரியே இன்னொரு பொண்ணு, லைக் அவங்க ஏஜ்லேயே இன்னொரு பொண்ணுன்னு சொன்னேன்ல. ஸோ அவங்க பேர் என்னன்னா என்ன வச்சுக்கலாம், நீங்களே சொல்லுங்கள். நான் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா கீதான்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அதாவது யோனோட, அதாவது ஒயனோட இருக்க பொண்ணு பேர் வந்துட்டு கீதா. அண்ட் ஒயனோட தம்பி பேர் எது வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். ஏன்னா அவங்க பற்றி அந்த மாதிரிலாம் டீப்பாலாம் வராது. ஸோ நம்ம தம்பி அந்த மாதிரிலே சொல்லிக்கலாம். தென் வந்துட்டு இந்த சைடு தேவோங் சைடு பார்த்தோம் அப்படின்னா தேவோங் வந்துட்டு வந்து கொரியாவில் படிச்சுட்ருக்காரு. ஓகே, ஆனால் அவரோட நேட்டிவ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆந்திரா சைடு இருக்குது. ஏதாவது ஒரு ஊர் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நமக்கு ஊர்லாம் தெரியாது. ஸோ ஆந்திரா சைடு ஏதோ ஒரு ஊரில் இருக்கார். ஸோ அவங்க ஃபேமிலி வந்து எப்படின்னா ரொம்ப பெரிய ஃபேமிலி. ஸோ ரெட்டி ஃபேமிலி. என்னடா இப்படிலாம் கோத்து வரேன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஓகே, இதில் வந்து தேவோங் வந்துட்டு கொரியன் பையன் கிடையாது. ஓகே, இங்கேருந்து அங்கே போய் படிக்க போயிருக்காரு. ஓகே, தட்ஸ் ஆல். அண்ட் வந்துட்டு தேவோங் ஃபேமிலி வந்து ரொம்ப பிக்கான ஃபேமிலி அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ நிறைய பேர் இருப்பாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு 15 to 16 மெம்பர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க ஃபேமிலியில். எல்லாமே வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி தான் அவங்களுக்கு. ஸோ ஒரே வீட்டில் தான், இந்த பங்களா வீடு அந்த மாதிரி இருக்கும்ல, இப்போ எப்படி ஹிந்தி சீரியஸ்லாம் இருப்பாங்களா அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ எப்படி பரத்வாஜ் குடும்பம் அந்த மாதிரி இருப்பாங்க. ஓகேவா. அண்ட் இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா தேவோங் சைடில் வந்துட்டு தாத்தா, பாட்டி அண்ட் வந்துட்டு எப்படின்னா இப்போ வந்து அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, அதுக்கப்புறம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் எல்லோரையும் சொல்ல முடியாது. ஸோ இப்போ வந்துட்டு தாத்தா, பாட்டி, தேவங்க அம்மா, தேவங்க அப்பா, தேவங்கோட சிப்லிங்ஸ், அதுக்கப்புறம் அவனோட அத்தை,
மாமா, சித்தி, சித்தப்பா அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலிஸ் இருப்பாங்க. அண்ட் இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு யாராவது புதுசா கல்யாணம் ஆகி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பேரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களும் இங்கே வந்து இருப்பாங்க. லைக் பக்கத்து வீட்ல அந்த மாதிரி வந்து தங்க வச்சிருப்பாங்க. ஓகேவா? எல்லாம் அதாவது அந்த ஏரியா ஃபுல்லாவே வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாரி தான் இருப்பாங்க. ம். அங்காளி, பங்காளி அந்த மாரி ஏதோ ஓகே. அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அதனால இவங்க வந்து எப்போதுமே ஒண்ணா இருக்க மாரி தான் இருக்கும். ஸோ கரண்ட்லி வந்து தேவாங் வந்துட்டு இப்போ கொரியால இருக்காரு. அண்ட் எல்லாருமே எங்கள் வீட்ல வந்துட்டு, "என்ன தேவாங் எப்போ தான் வருவ?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் ஒரே சமயத்தில பேசினா நான் யாருக்கு தான் பதில் சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லாரும் ஒவ்வொருத்தரா பேசுறீங்களா? எனக்கே கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கு. ம். ஆமா, இவ்வளோ வருஷம் ஆச்சு. நீ எப்போ தான் வரப்போற? எப்போ பார்த்தாலும் நான் இங்கே இருக்கேன், இங்கே வேலை இருக்குது, இங்கே படிக்கிறேன், இங்கே வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னே சொல்லிட்டுருக்க. இங்கே வாடா, நம்மளோட நேட்டிவ் இங்கே தானே இருக்குது. வரேம்மா, நான் என்ன வரமாட்டேன் நான் சொல்கிறேன். இப்போ தான் விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வந்துடுவேன். ஓகேவா? ஓகே ஓகே. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியா? ஆ பேக் பண்ணி ரெடியாக தான் இருக்கேன். ஏன்னா உங்களோட டார்ச்சர்லாம் எனக்கு தாங்கவே முடியல. அங்கே வந்தோடனே நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்களோ எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டுருக்காரு. சாரி, நான் வந்து எதுவுமே சொல்லாமல் நான் கதையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஓகே, இப்படியே ஃப்ளோவில் போய்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒன் ஷாட்டில் ஃபஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிக்கோங்க. அண்ட் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இவங்களாம் வந்துட்டு தெலுங்கில் தான் பேசிகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு நமக்குலாம் தெலுங்கு தெரியாது. ஸோ ஃபுல்லாலாம் சொல்ல முடியாது. ஓகேவா? அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு வார்த்தையெல்லாம் பேசுவேன். ஆனால் ஃபுல்லாலாம் தெரியாது. அதனால இப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கையில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வந்துட்டு பேசிட்டு கால் கட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த சைடு வந்துட்டு வயன் சைடு பார்த்தோம் அப்படின்னா வயனும் கீதாவும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி ஒரு மாதிரி சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஏன் உன் ஃபேமிலியை மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து கேட்குறாங்க. அப்புறம் மிஸ் பண்ண மாட்டாங்களா? ஆனால் எப்படி உங்களுக்கு இவ்வளோ பெரிய மனசு வந்துச்சு? எவ்வளோ பெரிய மனசு? இல்லை, யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனால் என்னை வந்து நீங்கள் அப்படியே ஆசிரமத்தில் சேர்த்துட்டு அப்படியே நீங்கள் போயிருக்கலாம். ஆனால் ஏன் என்னை வந்து வளர்த்தீங்க? அன்னைக்கு வந்து திரும்பி உன்னை பார்க்க வரையில நீ திரும்பி அழுதுகிட்டே இருந்த. அப்புறம் எப்படி உன்னை விட்டுட்டு வருது? வேறு யாராவது இருந்தால் என்னை அப்படி தான் விட்டுட்டு வந்திருப்பாங்க. உங்களை மாதிரி தூக்கிட்டு வந்து உங்களோட எப்படி சொல்கிறது, உங்கள் ஃபேமிலியிலே ஒருத்தராக வந்து வளர்த்துருக்க மாட்டாங்க. இப்போ நீ என்ன எங்கள் ஃபேமிலி இல்லைன்னு சொல்ல வரியா? அப்படிலாம் இல்லைடி. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து கீதா வந்து எதுவுமே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து யோன் வந்து சொல்கிறாங்க, சப்போஸ் உன் ஃபேமிலி வந்து கிடச்சிருச்சுன்னா நீ வந்து அவங்கக்கிட்ட போயிடுவியா? எங்ககிட்ட பேசக்கூட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆமாம், யாரடி உன்னை கடத்திட்டு வந்து ஆந்திராலேருந்து இங்கே வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து கேட்குறாங்க. எனக்கு என்னடி தெரியும், நான் அப்போ சின்ன பிள்ளடி. 6 வயசு ஆச்சுல அவனுக்கு. அப்போ 6 வயசு தாண்டி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்லிட்டுருக்கா. இருந்தாலும் எப்படி எல்லா சினிமாலேயும் அப்படி தாண்டி காட்டுறாங்க. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து கடத்திட்டு போனால் ஆந்திராவில் விட்டுடுறாங்க. இப்போ ஆந்திராவிலேருந்து கடத்திட்டு வந்தால் தமிழ்நாட்டில் விட்டுறாங்க. என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டுருக்கா யோனு. இது என்னடி காமெடி பண்ணுற விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கீதா வந்து கேட்டிருக்கா. அது இல்லை கீத் அப்படின்னு சொல்லல. அந்த மாதிரி கூப்பிடாதடி. சரி, உன்னை நான் கீனு கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. சரி இதுவாது நல்லா இருக்குது. அது என்ன கீத்துன்ட்டு ஏதோ கீத்து மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து சிரிச்சிட்ருக்காங்க. அங்கிட்டு இருந்துட்டு வயனோட அம்மா வந்துட்டு கூப்பிட்றாங்க. கீதா, யோன் 2 பேரும் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து சிரிச்சுட்டு பேசிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு வயனோட அப்பா வந்துட்டு நியூஸ் பேப்பர் படிச்சிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு வயன் வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடும் கீதா வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் உட்காந்துட்டு என்னப்பா படிச்சிட்ருக்கீங்க அப்படி சொல்லிட்டு சும்மா வந்து விளாண்டுட்ருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு கீதா வந்து ஷாக்காக வந்து ஒரு நியூஸில், அதாவது அந்த நியூஸ் பேப்பரில் ஒரு இடத்த வந்து பார்த்துட்ருக்காங்க. அதை வந்து வயன் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு, என்னடி எப்போதுமே நியூஸ் பேப்பர்லாம் படிக்க மாட்டேன், இன்றைக்கி என்ன எதையோ பார்த்து ஷாக்காக பார்த்துட்ருக்க, எது பையனா நல்லா இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து கேட்குறாங்க. சும்மா நிறுடி, அது இல்லடி, என் ஃபேமிலி என் தாத்தாவோட ஃபோட்டோ போட்டு என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ போட்டு விளம்பரம் வந்திருக்குடி. என்னடி என்ன சொல்கிற? அப்படியா? உன் தாத்தாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, எங்கே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல. அவங்க தாத்தா அப்புறமேட்டு அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லா மெம்பர்ஸும் இப்போ இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவளோட சின்ன வயசு ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டு பொண்ணு காணோம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அவளுக்கு வந்து ஒரு 21 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க.
எப்படி உன் வயசுலாம் கரெக்டாக சொல்கிறாங்க. எப்படி மறப்பாங்க, அவங்க வீட்டிலேருந்து ஒரு குழந்தை காண போயிருக்கு, அப்போ மறந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோன் அம்மாங்கிட்டேருந்து சொல்லிட்டுருக்காங்க. ஆமாம்மா அதுவும் உண்மைதான், ஆனால் ஃபேமிலி முழுக்க எல்லாரும் ஃபோட்டோவே போட்டிருக்காங்க பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது யோன் வந்து சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் எல்லாரையும் போட்டால் தானே தெரியும். அப்போ அதாவது இப்போ அவங்க தாத்தாவை மட்டும் பார்த்தா இவளுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கீதாவும் வயனும் வந்து அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அதாவது அவங்க 2 பேத்துக்கும் ஒரே ரூம் தான். ஸோ அங்கே போயிட்டு என்ன கீதா என்ன முடிவு பண்ணியிருக்க, இப்போ நீ வந்து உன் ஃபேமிலிக்கிட்ட போக போறியா? உனக்கு தான் தெரியும்ல நான் எவ்வளோ பெரிய பயந்தாங்கோலின்னு. இப்போ என் ஃபேமிலிக்கிட்ட போகவே எனக்கு பயமாக இருக்குடி. ஏன் அவங்க என்ன டெரர் ஆனவங்களா அப்படி சொல்லிட்டு யோன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லடி, இருந்தாலும் இத்தனை வருஷம் கழித்து நான் போகிறேன், எனக்கு அங்கே எல்லாரும் எப்படி செட் ஆவாங்க தெரிலடி அப்படி சொல்லலை. எதுக்கு எடுத்தாலும் நீ பயந்துகிட்டே இருக்க, அப்புறம் எப்படிடி நீ போய் பேச முடியும் ஃபேமிலிக்கிட்ட? இவ்வளோ வருஷம் கழிச்சு அவங்க பாரு இன்னமும் உன்னை தேடிட்டு இருக்காங்க, நம்ம இன்றைக்கி தான் இந்த நியூஸை பார்க்குறோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து சொல்லிட்டுருக்காங்க. மேபி இருக்கலாம்டி. கீதா நீ வேணா அங்கே போடி அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து சொல்லலை. ஆமாம்மா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வயன் பேரண்ட்ஸ் வந்துட்டு இங்கிட்டேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லைப்பா நான் எப்படி அங்கே போகிறது, எனக்கு வேற பயமாக இருக்குது, வேணா நம்ம வயனை விட்டு டெஸ்ட் பண்ணுவோமா? என்னை விட்டு டெஸ்ட் பண்ணுறீங்களா? எதுக்கு? நான் ஏன் அங்கே போகணும்? அப்படி எனக்கு யாரையுமே அவங்க தெரியாதுப்பா, என்னெல்லாம் அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்துட்டு இங்கிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. அது இல்லை யோன், அப்பா சொல்கிறதும் எனக்கும் இதுவாக தான் இருக்குடி, நீ வேணால் போயிட்டு என்னை மாதிரி அங்கே போர்ட்ரேட் பண்ணிவிட்டு நீ எப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லு, அதுக்கப்புறமா வேணால் நான் வேணால் வரேன் அப்படி சொல்லி அவள் வந்து சொல்கிறாளா. இது என்னடி ஆள் மாறாட்டம், என்னை யாருக்குமே அப்போ அடையாளம் தெரியாதுடி, நான் தான் கீதா அப்படின்னு சொல்லிட்டு போனால் எல்லாருமே நம்பிடுவாங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து இவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்காங்க, ஸோ நான் தான் கீதா அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டாங்களா? ஆமால அப்படின்னு சொல்லிட்டு கீதாவை யோசிக்கிறான். ஸோ யோனோட பேரண்ட்ஸ் அவங்களாம் வந்துட்டு தூங்க போயிட்டாங்க. இப்போ வயனும் வந்துட்டு கீதாவை மட்டும் யோசிச்சுட்டே இருக்காங்க. கீதாக்கு அப்புறம் வந்து ஒரு யோசனை வருது. இப்போ எல்லாருமே வந்துட்டு யார் எப்படி சொல்கிறது, நான் தான் கீதா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபேமிலிக்கிட்ட போவாங்க, ஆனால் யாருக்குமே என் ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாரையும் நல்லா தெரியாதுல்ல. ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு யோன்னு சொல்கிறாங்க. நீ என்னை குறுன்னு பார்க்குறடி, எனக்கு வந்து நீ ஏதோ என்னை அனுப்பிச்சுடுற மாதிரியே தோணுது அப்படின்னு வயன் வந்து சொல்லிட்டுருக்கல. ப்ளீஸ் டி, என் ஃபேமிலிக்கிட்ட நீ தான் என்னை கூட்டு போய் சேர்த்து வைக்கணும், நான் இத்தனை வருஷம் கழிச்சு அவங்கக்கிட்ட போகிறேன்ல அப்படி சொல்லலை. அதுக்கு நீ தாண்டி நேராக போகணும், ஏன்டி என்னையே கூத்து விட்ற அப்படி சொல்லிட்டு யோன்னு சொல்லலை. ப்ளீஸ் டி, நான் எவ்வளோ பயந்த சுபாவம்னு உனக்கு தெரியும்ல, அதுக்கப்புறம் திரும்பியும் என்னை யாராவது கடத்திட்டாங்கன்னா அப்போ என்ன கடத்தினா பரவாயில்லையா? நீ கொஞ்சம் பிரேவ் கேர்ளு, இதுக்கப்புறம் உன்னை யாரடி கடத்த போகிறா அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்கா. சரி ஓகே உனக்காக நான் வந்து செய்கிறேன். ஃபஸ்ட்டு கீதா வந்துட்டு அந்த நியூஸ் பேப்பரை திறந்து இதுதான் என் தாத்தா இதுதான் என் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்க தாத்தா பேர் மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கோ, எனக்கு எல்லாருக்கும் பேர் யோசிக்கிறதுக்கு முடியல. ஸோ அவங்க தாத்தா வந்து என்னமோ சொல்ல வந்தேனே, ஷிம்மா ரெட்டி. ஸோ வந்துட்டு எல்லாருமே ரெட்டி காரு அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ வந்துட்டு ஷிம்ஹா அப்படின்லாம் கூப்பிட மாட்டாங்க. ஸோ ரெட்டி காரு வச்சுக்கலாம், இந்த பாட்டி பேர் ஏதாவது வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவள் ஃபேமிலியில் உள்ள எல்லாரையும் சொல்லிகிட்ருக்கா. ஆனால் அவங்க வந்து அந்த ஃபோட்டோவில் கிடையாது, ஓகேவா? ஏன்னா இந்த ஃபோட்டோ வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்தது. ஸோ அவங்க வந்துட்டு அப்போ கொரியாவில் தானே இருப்பார், அவர் ஒரு 4 to 5 இயர்ஸாக அங்கே தான் இருக்கார். ஸோ அதனால் அவருக்கு வந்து அவர் வந்து அந்த ஃபோட்டோலாம் இல்லை. ஸோ வந்துட்டு இந்த ஃபோட்டோவில் உள்ள எல்லாரையும் பற்றி அவள் வந்து சொல்லிட்டா அவங்களுக்கு. சரி நெக்ஸ்ட்டு வீக் நீ வந்து அங்கே போகிற. நெக்ஸ்ட்டு வீக்கேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. ஆமாம் அப்போ போனால் தாண்டி நீ 1 மாதம் 2 மாதம் அங்கே இருந்துட்டு. 1 மாதம் 2 மாதமா? ஆமாண்டி, அப்போ தானே அவங்க எல்லோரும் எப்படி ஓகேவா அப்படின்னு எனக்கு தெரியும், அப்போ தானே நான் பயந்து போகாமல் இருப்பேன். நீ ஒன்றும் இங்கே இருந்து கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு போகலடி, நீ வந்து உன் ஃபேமிலிக்கிட்ட தாண்டி போகிற. அதுவும் வாஸ்தகம் தான், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குல்ல. எனக்கே உன் ஃபேமிலியை பார்த்தா பயமாக தாண்டி இருக்குது, எல்லோரும் கொஞ்சம் டெரராக தாண்டி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு வயன் வந்து சொல்லிட்டுருக்கான். சரி இப்போ தூங்குவோம். ஓகே காலைல எழுந்திரிச்சு ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிடலாம். என்ன ப்ராக்டிஸ்? ஆமாம் நீ வந்து கீதான்னு கூப்பிட்டா திரும்பணும், நீ பாட்டுக்கு உன் பேரை யாராவது கூப்பிடுவாங்க, கீதான்னு கூப்பிட்டா நீ பாட்டுக்கு திரும்பாமல் இருந்தீங்கன்னா. ஓய்யோ அதெல்லாம் வேறு இருக்காடி, இப்போ நான் என்னடி பண்ணுறது, உனக்கு வேற ஓகே சொல்லிட்டேன். சரி விடு, எல்லாம் உனக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தூங்கிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து எல்லாரும் யோனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்காங்க. யோன் வந்துட்டு இங்கிட்டு என்னால் முடியலடி, இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும், இப்படி பேசணும் அப்படி இப்படின்ற ஒன்றை மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாதுடி. ஆமாண்டி நீ ஃபஸ்ட்டு என்ன மாதிரி கொஞ்சம் பயந்த சுபாவமாக இருக்கணும்டி அப்படின்றான்.
ஏய் இங்கே பாருடி, நீ காண போயிட்ட சின்ன பிள்ளையிலேயே சரியா? நீ இப்போ வந்து ஒரு வேறு சூழ்நிலையில் வளர்ந்துருப்ப அப்படிங்கல. அப்போ நீ வந்து கொஞ்சம் பிரேவாக இருந்தால் எதுவும் சொல்ல மாட்டாங்களே அப்படி சொல்லல. அதுவும் உண்மைதான், அதுக்காக நீ வந்து ரொம்ப பிரேவாலாம் காட்டிக்காதடி அப்படிங்கல. சரி நான் கொஞ்சம் பயந்த சுபாவமாக நடிக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து சொல்கிறாங்க. அதான் நல்லது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக யோனுக்கு வந்து ஒரு லாங் ஹேர் தான், இந்த வேஸ்ட்டுக்கு கீழே வரைக்கும் இருக்கும். ஸோ வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீ ஹேர் தான் விட்டுருப்பாங்க, அவங்களுக்கு வேவி ஹேர். அதுவும் இல்லாமல் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சிக்காகும், முடி இருந்தால் பின்னி போட்டாலுமே சிக்காகும். ஸோ அவங்க வந்து அவ்வளோக்கா ரொம்பலாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. லைக் எண்ணெய் தேய்க்கிறது, சீரம் போடுறது, அது ஷாம்பூ கண்டிஷ்னர் அவ்வளோதான். வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்துட்டு ஓகே நீ சின்ன பிள்ளை தானே காண போன, இதெல்லாம் யார் பார்க்க போகிறா அப்படி சொல்லிட்டு யோனு வந்து சொல்லிட்டுருக்காங்க. இருந்தாலும் அங்கே போனால் நீ ஜடை பின்னி பூ வச்சு இந்த லைக் அதை பொட்டு வச்சு அந்த மாதிரிலாம் எல்லாமே அப்படியே அலங்காரமாக இருக்கணும். அண்டு தோடு சிமிக்கி அதெல்லாம் போடணும். என்னடி இப்படி சொல்கிற? அண்ட் முக்கியமாக நீ வந்து தாவணி பாவாடை தான் கட்டணும். தாவணி பாவாடையா? ஆமாம், அங்கெல்லாம் 21 வயசு ஆனதுக்கப்புறம் லைக் எப்படி சொல்கிறது, இந்த 18 வயசு அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமே நாங்கள் வந்து இந்த மாதிரி பாவாடை தாவணி தான் போடுவோம் அப்படிங்கல. இவ்வளோ பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன ஏண்டி அனுப்புகிற? நான் இதெல்லாம் போட மாட்டேன், எனக்கு பிடிக்காதுடி. ஆக்சுவலாக எனக்கு சாரீ கட்ட தெரியாது. அண்ட் இந்த ஹாஃப் சாரீ அந்த மாதிரி எனக்கு பிடிக்காதுடி. சுடிதார் சொன்னேன்னா அது கூட ஓகே, சுடிதார் போடலாம், ஆனால் அப்போக்கப்போ தாண்டி போடணும், எப்போதும் போடக்கூடாது. நீ அங்கே போய் ரொம்ப மாடர்னாக இருக்கே அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத. இங்கே போட்டிருக்க மாதிரி டவுசரு சட்டை அதெல்லாம் போட்டுட்டு இருக்காத வீட்டுக்குள்ளே ஓகேவா? அப்போனா என்னை நான் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிக்கணும் அதானே? ஆமாம், அதுவும் 3 months. என்னடி இவ்வளோ நாள் வந்துக்கு 1 month 2 monthன்னு இப்போ 3 monthன்ற? அது வந்து அப்படி தாண்டி, நீ வந்து போயிட்டு பார்த்துட்டு வா ஓகேவா? அப்போ தான் உனக்கு எல்லாம் புரியும். சரி ஏதோ வந்து ஒன்று வச்சுக்கிட்டு தான் நீ சொல்கிற, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து சொல்கிறாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ யோன் வந்து எல்லாத்தையுமே படிச்சுட்டாங்க. யார் எவர், இவங்கெல்லாம் இப்படி தான் கூப்பிட்ணும், அவங்க தான் அப்படி தான் கூப்பிட்ணும், அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ வந்து யோன் வந்துட்டு அங்கே போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. என்னை போய் ஏதாவது மாட்டி விட்றதுடி, உங்கள் தாத்தா ஏதோ அருவாள்லாம் வச்சுருப்பாரா? நான் வந்து நிறைய தெலுங்கு படம் பார்த்துருக்கேன்டி, எனக்கு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுடி அப்படின்றான். எல்லாரும் பாசமாக தாண்டி இருப்பாங்க, அப்புறம் என்னத்துக்குடி என்ன அனுப்புகிற? ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறான். சரி உனக்காக பண்ணி தொலைகிறேன், எதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாரு. நீ அம்மா அப்பாவை பார்த்துக்கோ. பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவள் வந்து சொல்லிட்டுருக்கா. இங்கே வந்து யோன் பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு கவலையும் இல்லை. நம்ம பொண்ணு அங்கே போகிறா அந்த மாதிரிலாம். அவங்க வந்து சொல்கிறாங்க, போயிட்டு அங்கே ஒழுங்காக எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லு. ஆமாம், பெத்த பொண்ணை இப்படி அனுப்பி வைக்கிறீங்க, அவள் வந்து ஏதாவது சொன்னான்னா அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்க. என்னை பற்றி ஏதாவது யோசிச்சிங்களா? நீ எப்படி இருந்தாலும் பொழைச்சிக்குவ, அது தெரியும். அதனால தான் எங்கள் பொண்ணு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, பயந்த சுபாவமாக இருக்காளா, அதனால தான் உன்னை அனுப்பி விட்றோம் அப்படின்னு சொல்லல. சரிதான் கீதா, உங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கடி அப்படி சொல்லிட்டு யோன் வந்து கிளம்புறாங்க. ஸோ வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து எப்படியோ கேட்டு அங்கே இறங்கிட்டாங்க. அவங்க வந்துட்டு இந்த பஸ்ஸு போகல, அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஒரு எப்படி சொல்கிறது, இரும்பு மாதிரி ஒரு பஸ் இருக்குல்ல, நான் அந்த ப்ரைவேட் பஸ்லலாம் நம்ம நின்னோன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் அதில் தெரியும்ல. ஸோ அந்த பஸ்ஸு இப்படி இறக்கி விட்டு இப்படி போகையில் யோன் வந்து அவங்களே அந்த ரிஃப்ளெக்ஷனில் பார்க்குறாங்க. நம்மளும் இப்படி இருக்கோம், ஏதோ குடும்ப பெண் மாதிரி இருக்கோம். இதெல்லாம் எப்படி தான் போடுறாங்களோ, இடுப்பெல்லாம் தெரியுது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஐயோ அப்படி சொல்லிட்டு யோன் எடுத்துட்டு அப்படியே நிற்கிறாங்க அந்த கேட்டுக்கிட்டேயே. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனே அவங்களுக்கு தெரில. அப்போ வந்துட்டு வாட்ச்மேன் பார்க்குறாரு, ஆனால் எதுவுமே கேட்கல. அதுக்கப்புறமா திரும்பி வந்து அவர் பார்த்துட்டு, எந்தம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ, யோனுக்கு வந்து தெலுங்கெல்லாம் தெரியாதா? அது வந்து என்னன்னு சொல்கிறதுனே தெரியாமல் அவங்க பார்த்துட்ருக்காங்க. அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்களா. எந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போயே அவங்களுக்கு திரும்பி புரியல. அப்புறம் அவர் வந்து செய்கையில் வந்து கேட்குறாரு, என்னம்மா வேணும் அந்த மாதிரி, என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. யோனுக்கு அதுவும் புரியல. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. லைக் வந்து அந்த வாட்ச்மேன் ஓப்பன் பண்ணுறாரு. ஏன்னா வீட்டுக்குள்ளேருந்து ஒரு ஆள் வெளில வராங்க. அது யாருன்னா தேயாங் தான். அவர் வந்து சும்மா ஜாகிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பார். உங்களை வந்து பார்க்குறாரு. நீங்கள் வந்து ஒரு மாதிரி நிற்கிறீங்களா? அவரும் வந்து எந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஐயோ, எல்லாருமே வரவேணா எந்தம்மான்னு கேட்குறானே, நான் எந்த அம்மாவை போய் சொல்கிறது அப்படின்ற மாதிரி யோன் வந்து பார்த்துட்ருக்காங்க. இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து சொல்கிறாங்களா. வாட் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வந்து கேட்குறாரு. மீ
ஐ எம் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு திரும்பியும் அதாவது இங்கிலீஷும் போயிடுச்சு இப்போ. அதாவது எப்படி அவர் வந்து கொஞ்சம் பார்க்க டெரராக இருக்காரா, வாட் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி கோல்டு வாய்ஸில் அந்த மாதிரி கேட்கவும், ஐயோ நான் படித்த இங்கிலீஷும் மறந்துடுச்சே, எனக்கு நான் எப்படி இதாக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து பார்க்குறாங்க. டூ யூ நோ இங்கிலீஷ் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி கேட்குறாரு. ஐ நோ ஐம் ஜஸ்ட் நர்வஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து சொல்கிறாங்க. ஓகே டேக் யூ டைம், ஐம் லீவிங் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்னடா டேக் யூ டைமுன்றா, அதுக்கப்புறம் போகிறேன்றான். வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து சொல்கிறாங்க. மை நேம் இஸ் கீதா அப்படின்னு சொல்லவும், கீதா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வந்து பார்க்குறாரு. கீதா அப்படி சொல்லவும், சரி ஓகே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம், இவ ஒருத்தி, ஐயோ எனக்கு தெலுங்கு தெரியாதே, இதை வேற நான் மறந்துட்டு நான் வாட்டுக்கு ஓகே சொல்லிட்டேனே, இப்போ எல்லார்ட்டையும் நான் எப்படி பேசுறது, எல்லாரும் இப்போ தெலுங்கில் பேசுனாங்கன்னா நான் வந்து அவங்க வாயை பார்க்குறதா, சப்டைட்டில்ஸ் கீழே கூட இருக்காதே அப்படி சொல்லிட்டு யோன் வந்து யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து தேங்க வந்து வந்துடுறாரு. அவர் வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ஸோ வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறாரு. அங்கே உள்ளுக்குள்ளே போனோன்னே இந்த மாதிரி எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையும் அவர் வந்து தெலுங்கில் தானே அவங்க பேசிக்குவாங்க. ஸோ அவங்கள அப்படிலாம் கூப்பிட்றாரு. நீங்கள் வந்து பதுக்க அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மனசுக்குள்ளே யோசிக்கிறீங்க, ஆமாம் இவன் யார் புதுசாக இருக்கான், இந்த வீட்டுக்குள்ளேருந்து வரான், அண்ட் இந்த வீட்டில் உள்ளவங்கள உரிமையாக ஏதோ கூப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது, இவன் யாருன்னே அவள் சொல்லலையே, இவன் அந்த ஃபோட்டோவில் கூட இல்லையே, இவ்வளோ அழகாக இருக்கான், இந்த வீட்டிலே தான் இருந்தானா என்ன, பார்க்கவே வெளியூர்க்கார மாதிரி வித்தியாசமாக இருக்கானே, இந்த வீட்டுக்கு இவனுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கே அப்படி சொல்லிட்டு யோன் வந்து பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருமே வராங்க. அப்போ வந்து தேவாங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ சொல்லிட்டுருக்காரு. லைக் தெலுங்கில் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டுருக்காரு. இவளை பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து விளம்பரம் கொடுக்காதீங்க, நான் எப்படி சொன்னேன், இப்போ இன்னொருத்தி வந்திருக்கா, அதுவும் இல்லாமல் இவள் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல பக்காவாக ரெடியாகி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தேங்க வந்து சொல்லிட்டுருக்கான். இப்போ இங்கே உள்ள வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு, என் பேத்தி தாண்டா வந்திருக்கா, நீ ஏன்டா இப்படி சொல்கிற அப்படி சொல்லிட்டு அவங்க தாத்தாவும் பாட்டி சொல்லிட்டுருக்காங்க. அதெல்லாம் இல்லை, இவ்வளோ ஏதாவது ஏமாற்ற தான் வந்திருப்பா, நல்லா பணக்காரங்களாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் பரவாயில்ல பக்காவாக ரெடியாகி வந்திருக்கா பாருங்களேன், நீங்கள் வந்து ரெட்டிக்காரோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டே அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு மேலே போயிடறான். அவனுக்கு இந்த இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவங்க வந்துட்டு செப்புமா செப்பு அப்படி சொல்லிட்டு ரொம்ப சொல்லிட்டுருக்காங்க. எப்படி இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. இவனுக்கு வந்து எதுவுமே தெரில. அவள் வந்து பதக்கன்னு தேங்க ரூமை பார்த்துட்டு இருக்கா. அவங்க வந்து ஏன் அவள் வந்து அந்த ரூமை பார்த்துட்ருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தேவங்க வந்துட்டு அங்கிட்டேருந்து வராரு. எக்ஸ்கியூஸ் மீ அப்படி சொல்லிட்டு தேவங்க பார்த்து கேட்குறா. என்ன அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. ஐ டோன்ட் நோ தெலுங்கு, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படி சொல்லிட்டு யோன் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறமேட்டு அவர் வந்து வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்கிறாரு. அவளுக்கு தெலுங்கு தெரியாதான் அப்படி சொல்லிட்டு சொல்லவும், ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லோரும் என்ன தெலுங்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி, ஏன்னா 6 வயசு வரைக்கும் இங்கே தான் இருந்தா, அப்புறம் எப்படி தெலுங்கு தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி அவங்க யோசிச்சுட்டாங்க. அப்புறம் மேபி கிட்னாப்பர் வந்து கிட்னாப் பண்ணதுனால அவளுக்கு வந்து எல்லாம் மறந்துருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் எங்கே இருந்தா அப்படின்னு சொல்லி தெரியாது அப்படி சொல்லிட்டு அவங்க தேங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அவள்கிட்ட கேளுடா, அவள் எங்கே வளர்ந்தா அப்படி சொல்லி கேளுடா அப்படி சொல்லி கேட்க சொல்கிறாங்க. அவர் வந்து கேட்குறாரு, நீ எங்கே வந்து பிறந்த, எங்கே பிறந்தன்றேன், எங்கே வந்து வளர்ந்த, எங்கே வந்து உன்னை கிட்னாப் பண்ணிட்டு போனாங்க அப்படி சொல்லல, நான் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தான் இருந்தேன், என்னை வந்து அங்கே ஒரு ஃபேமிலி வந்து வளர்த்தாங்க அப்படி சொல்லிட்டு இவன் வந்து இங்கிலீஷில் சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் வந்து தேவங்க வந்துட்டு அது அப்படியே இவங்ககிட்ட சொல்லவும், ஓ தமிழ்நாடா, அவங்களுக்கு வந்து எல்லாமே தமிழ் தெரியும் போல். ஸோ அதுக்கப்புறம் தமிழில் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதை முன்னாடியே சொல்லியிருந்தா எங்களுக்கு பேசுறதுக்கு இதுவாக இருந்திருக்கும்ல அப்படி சொல்கிறாங்க. தமிழ் தெரியுமா தாத்தா அப்படி சொல்லிட்டு யோன் வந்து கேட்குறாங்க. ஒரு மாதிரி பயத்தில் தான் இருக்காங்க, ஆனாலும் கேட்குறாங்க. தெரியும்டா, ஏன் தமிழ்நாடும் இதுவும் பக்கத்தில் தானே இருக்குது, நாங்கள் அங்கெல்லாம் நிறைய தடவை எப்படி சொல்கிற பயணம் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி தாத்தா, ஆமாம் நீ எப்படிடா இருக்க அப்படி சொல்லவும் வந்து நான் நல்லா தான் இருக்கேன், அங்கே வந்து என்னை வந்து ஒரு ஃபேமிலி வந்து தத்தெடுத்துக்கிட்டு வளர்த்தாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில தாத்தா அப்படி சொல்லிட்டு யோன் வந்து ஒரு மாதிரி ஆக்டிங்கை போடுறாங்க. தேவங்க தான் அங்கிட்டிருந்து முறைச்சிட்டே இருக்காரு. வந்துட்டு யோன் வந்துட்டு அப்புறம் எல்லாருமே வந்துட்டு இப்போ டெஸ்ட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு தேவங்க வந்து சொல்கிறாரு. ஒயன் வந்துட்டு என்ன டெஸ்ட் பண்ணணும், இல்லை எல்லாருமே இதே மாதிரி தான் வந்து நடிக்கிறாங்க, ஸோ வந்து யார் எங்கள் கீதான்னு தெரிய வேணாமா, உன் கீதா யாருன்னு உனக்கு தெரியணுமாடா அப்படி சொல்லிட்டு தேவங்களோட அம்மா சொல்கிறாங்க. சும்மா இரு அப்படி சொல்லிட்டு தேவங்குது சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கேள்விலாம் கேட்குறாங்க. ஸோ யோன் வந்து எல்லாமே ப்ரிப்பேர்ட் தானே, ஸோ வந்துட்டு நீங்கள் தான் அத்தை, நீங்கள் தான் சித்தி அப்படின்னு அவங்க நான் யார் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து கரெக்டாக சொல்லிடுறீங்க.
ஸோ எல்லாருக்கும் இவ தான்டா கீதா, அப்புறம் தேங்குமே ஓகே இவ தான் கீதா போல் எல்லாமே கரெக்டாக சொல்கிறா அப்படி சொல்லிட்டு ஒரு குத்து மதிப்பாக சொன்னாலும் தப்பாக இருக்கணும்ல. ஏன்னா சித்திலாம் வந்துட்டா எப்படி சித்தின்னு சொல்ல முடியும், தெரியாதுல்ல. அந்த மாதிரி இருக்கையில் இவ கரெக்டாக எல்லாத்தையுமே சொல்லவும் ஓகே அப்படின்னு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவருக்கு என்னென்னமோ ஊட்டி விட்றாங்க. இது என்னது, இது புதுசாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து ஏதோ ஒரு காரம் அந்த மாதிரி என்னமோ ஒரு ஒரு டிஷ் வரும், அது என்னென்னு எனக்கு சொல்ல தெரில. ஸோ அது வந்து செஞ்சு தராங்க. அப்புறமேட்டு ஊட்டிலாம் விட்டுட்ருக்காங்க இவளுக்கு. நான் இவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு போதும் அப்படி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லாமே அவளுக்கு ரூம் ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாமே இது பண்ணுறாங்க. அப்புறம் நடுவில்லாம் வந்துட்டு வா ஷாப்பிங் போகலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க தாத்தா கூப்பிட்றாரு. இல்லை தாத்தா என்கிட்ட நிறைய ட்ரெஸ்ஸு இருக்குது, எனக்கு இதுவே போதும் அப்படி சொல்கிறா. இல்லைம்மா நீ வா, என் கூட வரமாட்டியா, இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்க்குறேன், வாடி என் செல்லம் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கூப்பிட்டு போகிறாரு. அப்புறமேட்டு அங்கே போயிட்டு புடவையாக எடுத்து கொடுக்குறாரு. தாத்தா எதுக்கு புடவை, புடவை தானேம்மா கட்டுவ அப்படி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அது வந்து சரி வாங்கி கொடுங்க அப்படி சொல்லிட்டு அவள் வந்து வாங்கிக்கிறா. என்ன பண்ணுறதுனே தெரில, அவளுக்கு கட்ட தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் ப்ளவுஸஸ் அந்த மாதிரி அந்த ஸ்டிச் பண்ணலாம் கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா திரும்பி மதியானம் சாப்பாடு தடபுடலாம் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் நான்வெஜ்ஜஸ்லாம் இருக்கா. அவள் வந்துட்டு பார்க்குறா. என்னாச்சு, உனக்கு பிடிக்கும்ல, எந்தா அந்த மீன் செஞ்சுருக்கேன், இந்த மாதிரி சிக்கன் செஞ்சுருக்கேன், உனக்கு பிடிச்ச மாதிரி மட்டன் செஞ்சுருக்கேன் அப்படிலாம் சொல்கிறாங்களா. ஒயன் வந்து எப்படின்னா பேசிக்கலாக வந்துட்டு இந்த நான்வெஜ் அதெல்லாம் சாப்பிட மாட்டா. எக் மட்டும் தான் சாப்பிடுவா, மீதி எதுவும் அவளுக்கா பிடிக்காது. வீட்டில் ஆனால் செய்வாங்க, எல்லாருமே சாப்பிடுவாங்க. லைக் அவங்க அம்மா வந்து ஃபுல்லாக வெஜிடேரியன், அவங்க சாப்பிட மாட்டாங்க. அண்ட் இங்கிட்ட ஓன் வந்துட்டு அவ்வளோக்கா அவளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அதிலலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஸோ அதனால் அதை சாப்பிட மாட்டாள். ஏதோ எக் வந்து ஏதோ ப்ரோட்டீன், அவள் மண்டைக்கு ஏதோ முடியெல்லாம் முளைக்கணும், ஆல்ரெடி அவள் எப்படி சொல்கிறது முடியெல்லாம் கொட்டிகிட்ருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அதை சாப்பிட்றா. மற்றபடி கீதா அப்புறம் அவள் தம்பி அண்ட் அதாவது யோன் தம்பி அண்ட் அவங்க அப்பா எல்லாமே வந்து சாப்பிடுவாங்க. ஸோ ஓகே இந்த சைடு வந்துடலாம். இல்லை தாத்தா நான் இது வந்து இப்போ சாப்பிட மாட்டேன் அப்படிங்கல. ஏன், நீ தான் சின்ன பிள்ளைல அவ்வளோ சாப்பிடுவியே. இல்லை அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றதெல்லாம் இல்லை, நான் முட்டை மட்டும்தான் சாப்பிடுவேன். முட்டை மட்டும்தான் சாப்பிடுவியா அப்படி சொல்லிட்டு தேவங்க வந்து கேட்குறாரு. ஆமாம் அப்படி சொல்லிட்டு இவனு வந்து சொல்கிறா. ஏன்னா அவர் என்ன கூப்பிடணுன்னு அவளுக்கு தெரியாது. அப்போ வந்து தேவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, ஏய் மாமான்னு கூப்பிடுறீ என்னடி, அவனை வந்துட்டு இல்லை வாங்க போங்க அப்படின்ட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு இவனு வந்து கேட்குறான். ஏன் இவனை மட்டும் மறந்துட்டியா அப்படிங்கையில் அது அப்படின்னு சொல்லவும், சின்ன பிள்ளை தானே அது எப்படி அவளுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு தேவங்கப்பா வந்து சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்றாங்க. இவனு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வெளியில் அதாவது அந்த சோஃபாவில் போய் உட்காராங்க. அப்போ வந்து சித்தி வந்து கேட்குறாங்க, உனக்கு எதுவும் இன்னும் சாப்பாடு எதுவும் செஞ்சு தருவாம்மா, நீ கொஞ்சம் தான் சாப்பிட்ட, வேறு எதுவும் வெஜ்ஜில் எதுவும் செஞ்சு தரவா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சித்தி போதும், இதுவே எனக்கு வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து டின்னருக்கு வந்து எதுவும் செய்கிறாங்க. ஓகேவா, வெஜ்லேயே செஞ்சிடுறாங்க. இப்போ அவள் தான் சாப்பிட்ல அப்படி சொல்லிட்டு இருக்க நான்வெஜ்ஜை வந்து தொட்டுக்கைக்கு எல்லோரும் வச்சுக்கிட்டு இவளுக்கு மட்டும் வெஜ்ஜில் வந்து கொஞ்சம் ஏதோ தொட்டுக்க செஞ்சு கொடுத்துட்றாங்க. அவளும் சாப்பிட்றான். அதுக்கப்புறமா அவளுக்கு ரூம் வந்து எப்படி அலோகேட் பண்ணுறாங்கன்னா தேங்கு பக்கத்தில் வந்து ஒரு ரூமு. சரின்னு அவள் வந்து அங்கே போயிடுறா. அப்போ தான் அப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் உடனே வந்து கீதாவுக்கு எடுத்து ஃபோன் பண்ணுறா. இந்த மாதிரி ஆச்சுடி அப்படி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அப்படிலாம் ஆச்சாடி, உனக்கு தெலுங்கு வேறு தெரியாதுடி, சாரிடி நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க மறந்துட்டேன். ஆமாண்டி ஒரு வாரத்தில் என்னத்தடி கிளி பண்ணி, ஒரு வாரத்தில் நான் என்னடி கேட்குறது அப்படி சொல்லிட்டு அவள் வந்து சொல்லிட்டுருப்பா. உங்கள் ஃபேமிலியிலலாம் நல்லா தாண்டி இருக்காங்க, நீ வேணால் இன்றைக்கே வந்துடு, எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இவனு வந்து சொல்கிறா. உனக்கே பயமாக இருக்குன்னா அப்போ எனக்கு பயமாக இருக்காதா, நீ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு இங்கிட்ட வந்துட்டு அவள் சொல்கிறா. நானே என்ன இப்படி மாட்டி விட்ட, அதுவும் இல்லாமல் இங்கே ஒருத்தன் இருக்காண்டி, அவனை பற்றி நீ சொல்லவே இல்லை. அவனை யாரடி அப்படி சொல்லிட்டு கேட்கல. உன் மாமாடி, என் மாமாவா அதாண்டி சொன்னேன்ல அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. இல்லடி அந்த மாமா இல்லடி, இது வேறு மாமாவா, யாருடி, ஒருவேளை தூரத்தை சொந்தமா அப்படி சொல்லிட்டு அவள் கேட்குறா. அது எனக்கு எப்படிடி தெரியும், ஆனால் அவங்க அம்மா அப்பா இங்கே தாண்டி இருக்காங்க. எப்படின்னா நீ சொன்னில அத்தை மாமான்னு ஃபோட்டோ காட்டி, ஆமாம் அவங்களோட பையன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு மாமா வண்டி அப்படி சொல்லிட்டு அவள் சொல்லிட்டுருக்கா. சரி சாரி உனக்கு மாமா வண்டி அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி இப்போதைக்கு உனக்கு தாண்டி மாமா, இங்கே பாருடி அடிச்சிருவேன் பார்த்துக்கோ, எனக்குலாம் இந்த மாதிரிலாம் பிடிக்காதடி, எல்லாம் எனக்கு சுற்றி இருக்கிறாங்கடி, எனக்கு ஒன்றுமே புரியலடி என்ன பண்ணுறதுனே. அதுவும் இல்லாமல் பார்த்தேன்னு வச்சுக்கோ,
அப்படியே டைனிங் டேபிள் ஃபுல்லாக நான்வெஜ் ஐட்டமாக இருக்குது. இதில் வேற உனக்கு பிடிக்குமாமேடி இதெல்லாம் அப்படிங்கல. ஆமாண்டி செம்ம டேஸ்ட்டாக செய்வாங்க சாப்பிட்டியா? ஆ கொன்றுவேன் பார்த்துக்கோ. நான் இதெல்லாம் சாப்பிட்ற ஆளாடி. முட்டைக்கு வந்துட்டு அழுதுகிட்டு சாப்பிட்ருக்கல, இதை வந்து சாப்பிடுவேடா அப்படி சொல்லிட்டு அவள் வந்து சொல்லிட்டுருக்கான். சரி சரி கொஞ்ச நாள் தானே, கொஞ்ச நாளாக 3 மாதம் இங்கே இருக்க சொல்லிட்டு நீ ஜாலியாக அங்கே இருக்கல. அது வந்து அப்படிதான்டி, உனக்கே தெரியும். நான் வந்து வேற இங்கேயே செட்டில் ஆகிட்டேன். அதுவும் இல்லாமல் இப்போ எனக்கு வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. அதனால தானே என்னை எங்கே விட்ட? ஆமாண்டி, இப்போ நீ 3 மாதம் அங்கே இருந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு லவ் இருக்குது அந்த மாதிரிலாம் சொன்னீன்னா அப்படியே என்னை வந்து இது பண்ணி விட்டலாம்ல, நானும் அவனையும் கூப்பிட்டு வந்துடுவேன்ல அப்படிங்கல. உனக்கே எல்லாம் ஈஸியாக வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனு வந்து சொல்லிட்டுருக்காங்க. கொஞ்ச நாள்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்கூடையும் வீடியோ காலில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் இவனு வந்து கட் பண்ணிடுறாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. நான் பாட்டுக்கு இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். நல்ல வேலைக்கு இவங்களுக்கு கொஞ்சம் தமிழ் தெரியுது. ஆனால் இப்போ நான் வந்து இவங்கள்ட்டெல்லாம் பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படி சொல்லிட்டு இவனு வந்து சொல்லிட்டுருக்கா. ஏன்னா இப்போ நம்ம பேசுகிறத இவங்க கேட்டாங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிடுமே. ஐயோ அப்படி சொல்லிட்டு இவனு வந்து நினச்சிட்ருக்கா. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. இவன் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த தாவணி பாவாடையெல்லாம் கட்டி சுருட்டிட்டு போட்டு வந்துடுறா. ஐயோ இந்த ஜிமிக்கு வேற போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணிட்டு வரா. லைக் தலை குளிச்சுட்டு அந்த எப்படி சொல்கிறது கொண்டை போடுவாங்களா அதெல்லாம் போட்டு இப்படி கீழே வராளோ அதை வந்துட்டு எப்படி சொல்கிறது தேங்கம்மா பாட்டி அதுக்கப்புறமா வந்துட்டு சித்தி அவ்வளோதான். ஓகே வேறு யாராவது இருந்தாங்கன்னா வச்சுக்கோங்க. எனக்கு சொந்தக்காரவங்க பேர்லாம் டக்குன்னு வராது. ஸோ அதனால் இந்த 3 சொந்தம் தான் தெரியுது. ஸோ அவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. பார்க்குறாங்க. என்னடா தலையை தோட்டவே இல்லையா அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டி வந்து அந்த துண்டை அவுத்துட்டு அதுக்கப்புறம் தலையை வந்து அப்படி மெதுவாக தோட்டம்லாம் அந்த மாதிரி துவட்டி விட்றாங்க. அதுக்கப்புறம் அங்கிட்டிருந்து தேங்கம்மாவும் அந்த சித்தியும் வந்துட்டு இந்த சாம்பிராணி காட்டுவோம்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இவனு வந்துட்டு என்னடா இவ்வளோ பிரமாண்டமான கவனிப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுருக்கா அப்படி நினச்சிட்ருக்கா. ஆமாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சாம்மா, நீங்கள் வந்து சொகுசாக வேற வளர்ந்துட்டா அங்கே போய் எந்த மாதிரி ஃபேமிலி ஒன்று தத்தெடுத்தாங்க, அவங்க ஃபோட்டோ எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. இவனு வந்து ஹெஸ்டேட் ஆகுறா. இருக்கு பாட்டி அப்படின்னு சொல்கிறா. சரி கீதா காட்டு அப்படின்றாங்களா. ஐயோ நம்ம இப்போ கீதாலாம் அப்படி சொல்லிட்டு இவனு வந்துட்டு அந்த போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு வந்து காட்டுறான். ஸோ இதுதான் அம்மா, இது அப்பா அண்ட் வந்துட்டு இது வந்துட்டு யோன், இது வந்துட்டு தம்பி அப்படி சொல்லவும் ஓ அப்படியா பரவாயில்லையே, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா? ஆமாம் அவளுக்கும் என் வயசு தான். அவளும் பாரேன் இந்த சைடில் உள்ள ஜாடையிலே இருக்கா அப்படின்னு சொல்லவும் ஐயோ அப்படின்னு யோனுக்கு வந்து ஒரு பக்குன்னு ஆயிடுது. அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்படி விட்டுட்டாங்க. ஸோ எல்லார்ட்டையும் ஃபேமிலியில் வந்து எல்லார்ட்டையும் காட்டுறாங்க. இப்போ தான் வந்துட்டு கீதாவோட அம்மா அப்பா வராங்க. ஓகேவா. ஸோ வந்துட்டு அவளை பார்த்தோன்னே வந்துட்டு இதுதான் எங்கள் பொண்ணா காண போன பொண்ணா. ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இப்படி அவள் காண போனோன்னே கஷ்டமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான். ஸோ அதனால் இப்போ அவங்க வந்து எப்படின்னா கொஞ்ச நாள் வந்து இந்த ஊரில் இல்லாமல் இருந்தால் தான் அவள் ஞாபகம் வராமல் இருக்கும். ஏன்னா அவங்களும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டாங்க. இத்தனை வருஷம் ஆகி கிடைக்கவே இல்லை. 20 எப்படி சொல்கிறது ஒரு 15 to 16 இயர்ஸ் இருக்குமா தெரியல, கணக்கு போட்டுக்கோங்க. 6 இயர்ஸில் காண போனால் 21 இயர்ஸ் இப்போ ஆகுதுன்னா எவ்வளோ இருக்குன்னு கணக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ கிடச்சிருக்கான்னு கேட்கல. அவங்களுக்கு வந்து சந்தோஷம். அவங்க வந்து கொஞ்சம் வெளிநாட்டில் தான் இருந்திருப்பாங்க. இப்போ வந்து வந்துட்டாங்க. ஸோ அவளை வந்தோடனே அதுக்கப்புறமேட்டு கட்டி பிடிச்சிட்டு அப்படியே எதனா முகமெல்லாம் அப்படி கிஸ் பண்ணிட்டு இப்படிலாம் இருந்த அப்படி சொல்லிட்டு என்னமோ கேட்டுட்ருக்காங்க. அவங்க தெலுங்கில் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தான் தெரியாதுல்ல. கீதா வந்து அப்படியே அதாவது யோன். ஓகே இப்போ நான் கீதான்னு சொன்னேன்னா யோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீதா வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. என்ன அதுக்கப்புறம் அவங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க, டே அவளுக்கு தெலுங்கு மறந்துருச்சுடா அப்படின்றாங்க. தெலுங்கு மறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டிருக்காரு. ஆமாண்டா அவளுக்கு வந்து தமிழ் தான் இப்போ தெரியுமா அப்படி சொல்லல. ஓ அப்படி சொல்லிட்டு அவருக்கு அப்புறம் அவரும் வந்து தமிழ் வந்து ஸ்விட்ச் ஆகிக்கிறாரு. அப்பா அம்மா எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்பாடா இதெல்லாம் எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுமா கேட்டு, உன்னை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து யோனை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. யோனை வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கா. அவளுக்கு வந்து எப்படின்னா அவளை சுற்றி ரொம்ப பர்சன்ஸ் இருந்தால் அவளுக்கு பிடிக்காது. ஸோ அலோனாகவே இருந்திருப்பாள். எப்படின்னா கீதா அவள் தம்பி அப்புறம் அவங்க அப்பா அம்மா அவ்வளோதானே இருந்திருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு மாதிரி ஒரு 10-15 பேர் வந்து அவள் பக்கத்துலேயே இருக்கவும் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ தேவங்களோட சிப்ளிங்ஸும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன அண்ணி எப்படி இருக்கீங்க அப்படி சொல்கிறாங்க. அண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு யோனு வந்து கேட்குறாங்க. ஆமாம் என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க நீங்கள் என் அண்ணி தானே.
யார் அப்படி சொல்லிட்டு யோன் வந்து கேட்குறாங்க. அதான் தேயாங் வந்து அவங்களோட முறை பையன். ஸோ நீங்கள் மாமான்னு கூப்பிட்றீங்க, எப்படியா இருந்தாலும் நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இது என்னடா என்கிட்ட ஒரு ட்ராக்ல போகுது, போகிற பக்கம் பார்த்தா நம்மளும் இங்கே மாட்டி விட்ருவாங்க போலயே அப்படி சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி யோன் வந்து மழுப்பிக்கிறா. அதுக்கு வந்து அவங்க பாட்டி, என்னடி இப்போவே சொல்லிட்டு இருக்கா, அவள் இப்போ தாண்டி வந்திருக்கா, போக போக பார்த்துக்கலாம், நம்ம பொண்ணு தானே எங்கே ஓடி போயிருப்போறா அப்படி சொல்லிட்டு இருக்கல. சரி அப்புறம் தேயாங் வந்துட்டு நான் வந்து வெளில போயிட்டு வரேன் அப்படி சொல்கிறாரு. தேயாங் நில்லுடா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா இங்கே பேர் அத்தை மாமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நல்லா பேசிகிட்டு இருக்காரு. அவர் அங்கங்கெல்லாம் போய் பேசிட்டு வருவார் போல், அதாவது அந்த ஊருக்கு போய் பேசிட்டு வருவார். நல்லா இருக்கோண்டா, எப்படா வீட்டுக்கு வந்த, அதெல்லாம் வந்துடும், ஒரு வாரம் ஆச்சு மாமா அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் நீ கட்டிக்க போகிறவ தான் வந்துட்டா, இப்போ என்ன அப்படின்னு சொல்லல, இதுக்கப்புறம் நீ கல்யாணத்தை வந்து தள்ளி போடணுன்னு அவசியம் இல்லை, உனக்கு 30 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீதாவோட அப்பா வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து இடி யோன் வந்து ஐயோ என்னடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து தேவங்க வந்துட்டு, அதுக்கு என்ன மாமா இப்போ ஒன்றும் அவ்வளோக்காலம் வயசாகலை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு எங்கிட்ட தேவங்களோட தாத்தா, அதாவது ரெட்டிகாரு வந்துட்டு சொல்கிறாரு. தேவங் எவ்வளோ நாள் தான் யோன் வீட்டிலே இருப்பா, சாரி யோன்றேன், கீதா வீட்டிலே இருப்பா, நீ வந்து கூட்டு போ, வெளியிலலாம் கூட்டு போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படி சொல்கிறாரு. யோன் வந்துட்டு, இல்லை தாத்தா பரவாயில்ல, நான் வந்து இங்கே எல்லார் கூடயும் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஏன்னா அவளுக்கு தேவங்க பார்த்தோன்னா பயம், ஏன்னா அவன் தான் ஏதோ நம்பாத மாதிரியே அவன் ஒரு பார்வையில் பார்த்துட்ருப்பான் இன்ன வரைக்கும். ஏன்னா லைட்டாக நம்புகிறான், லைட்டாக நம்பலை, அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அவன் பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறமா சரி ஓகே, அப்புறம் எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு யோன் வந்துட்டு போயிட்டு கிளம்பிட்டு சும்மா வரா. அப்புறமேட்டு இந்த பூ வச்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. யோனுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த பூ வைக்கிற சமாச்சாரம் அதெல்லாம் பிடிக்காது. எப்படியா இருந்தாலும் இப்போ எப்படி சொல்கிறது, யோன் வீட்டிலே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யாராவது கொடுக்குறாங்கன்னா வேணான்னு சொல்லக்கூடாது அப்படி சொல்லியிருப்பாங்க. சரி அப்படி சொல்லிட்டு அவள் திரும்புவா, அவங்க வச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் இவள் வந்து வருவா, பைக்கில் வச்சுருப்பானா, லைக் எங்கிட்டலாம் வெளியில் போனால் பைக்கில் தான் போவான், கார் இருக்குது. அப்போ வந்து யோன் வந்து கேட்பா, எதுக்கு பைக்கில் போகிறோம், காரில் போகலாம்ல அப்படிங்கல. நான் இன்றைக்கி பைக்கில் தான் வெளில போகிறேன், ஏதோ ஒன்று வந்து என் தலையில் கட்டி விட்டாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு இவன் வந்து கேட்குறான். ஏறு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஆக்சுவலாக பைக்கில் உட்கார தெரியாது அப்படின்னோடனே அப்படின்னு தேவங்க வந்து பார்ப்பான். ஆமாம் எனக்கு பைக்லலாம் போய் பழக்கம் இல்லை அப்படின்றா. நீ ஒரு தடவை கூட பைக்கில் போனது இல்லையா? அப்படிங்கல. சரி வா நான் சொல்லித்தரேன். இல்லை வேணாம், இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ வந்து என் கூட பைக்கில் தான் வர மாதிரி இருக்கும், கார்லாம் எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவேனா அப்படிங்கல. அதுக்கே நான் என்ன பண்ணுறது, நான் வந்து காரில் போய்க்குவேன், நானே பைக்கில் போகிறேன்னு கேள, நீ எப்படி காரில் போவ அப்படின்னு வந்து யோன் வந்து அவங்களுக்கு புரியலை அவர் என்ன சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் ஒன்று தான் என் தலையில் கட்டி வைப்பாங்க, அப்போ நான் பைக்கில் தான் போவேன், நீ எப்படி காரில் போவ அப்படி சொல்லல. என்ன டீலாம் போட்டு பேசுகிறீங்க, ஏன் டீ போட்டு பேசக்கூடாதா, நீ என்னோட சின்ன பிள்ளை தானே, அதுக்குன்னு நீங்கள் 9 வயசு பெரியவனாக இருந்தால் அந்த மாதிரி டீ போட்டு கூப்பிடணும்லாம் அவசியம் இல்லையே, என் பேரை சொல்லியே கூப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு. சரிடி ஏறிடி கீதா அப்படி சொல்கிறாரு. என்ன அப்படி சொல்லிட்டு யோன் வந்து என்ன கீதான்னு சொல்லவும் சண்டை போட போயிருப்பாங்க, என் பேர் இல்லைன்னா. அதுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம கீதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே சொல்லிட்டு, எனக்கு ஏற தெரியாதுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு வந்து தேவங்க வந்து யோசிக்கவே இல்லை, டக்குன்னு ஒரு கையை வந்து இப்படி போட்டு அப்படியே அவங்கள தூக்கி அப்படியே உட்கார வச்சிடறாரு. யோனுக்கு வந்து என்ன நடந்துச்சு அந்த மாதிரி தெரியல, எல்லாம் இந்த ஃபேமிலியை பார்த்துருப்பாங்க, அவங்க பேசுனது என்ன கான்வர்சேஷன் அதெல்லாம் தெரியாது. பட் வந்து அந்த மாதிரி வெளியில் அனுஜுலா அப்படின்னு வந்திருக்கல, அவங்க இந்த மாதிரி ஒரு சீனை பார்க்கவும், பரவாயில்ல பிள்ளைங்க ஃபாஸ்ட்டாக தான் இருக்காங்க, நம்மளே ரெடி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. இவன் வந்து இப்போ என்ன பண்ணீங்க அப்படிங்கல. நீ தான் உட்கார தெரியாதுன்னு, இப்போ குழந்தைங்களுக்குலாம் உட்கார தெரியாதுல்ல, நம்ம தானே தூக்கி உட்காரப்போம், அந்த மாதிரி வைக்கிறேன், உட்கார வச்சேன், நான் ஒன்றும் குழந்தை இல்லையே, நீ குழந்த மாதிரி தானே பண்ணிகிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு அவர் வந்து வண்டி எடுக்கிறாரு. பிடிச்சிக்கோ அப்படிங்கிறாரு. வயன் வந்து இப்படி கம்பியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. என்னடா இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதில் விழுகிறது எல்லாமே தெலுங்கு தானே, ஃபுல்லாகவே அப்படியே விழுகுது. அவங்களுக்கு என்ன பேசுகிறாங்க எதுவுமே புரியல, அப்படியே பேன்னு பார்த்துட்டே வராங்க. ஆமாம் நீ ஏன் தெலுங்குலாம் மறந்து போயிட்ட அப்படிங்கல. அதான் சொன்னேன்ல, நான் வந்து ஒரு தமிழ் ஃபேமிலினால தான் வளர்ந்தேன், ஸோ அவங்க வந்து தமிழ் தான் பேசுனாங்க, அப்போ வந்து எனக்கு தமிழ் தானே தெரியும், வாஸ்தகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆமாம் நீங்களாம் எப்படி தமிழ் நல்லா பேசுகிறீங்க, அதான் தாத்தா சொன்னார்ல, நாங்கள் அடிக்கடி அங்கெல்லாம் போவோம், இந்த மாதிரி 4 லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லையா. உனக்கு 4 லாங்குவேஜ் தெரியுமா, என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உனக்கு 4 லாங்குவேஜ் தெரியுமான்னு கேட்டேன், என்ன மரியாதைலாம் குறையுது. இல்லை அது யதார்த்தமாக வந்துடுச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்று வந்து சொல்கிறாங்க. பாரு, ஒழுங்கா மாமான்னு கூப்பிடு, இல்லை அவங்களும் கூப்பிடு, அது என்ன உனக்கு அப்படின்னு மரியாதை இல்லாமல் கூப்பிட்ற அப்படிங்கல.
பேர் சொல்லி கூப்பிட்டா உனக்கு மரியாதையாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு ஒழுங்கா இங்கெல்லாம் பேசணும் சரியா, இல்லைன்னா இங்கே போல வெட்டி சாச்சிருவாங்க அப்படின்னோட யோனுக்கு வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து தேயாங்க வந்துட்டு சரி போட்டு வாங்குவோம் அப்படின்ற மாதிரி நீ எல்லாரையும் ஏமாற்றலாம் ஆனால் என்னை ஏமாற்ற முடியாது அப்படின்றாரா. நான் என்ன ஏமாத்துறேன், நான் யாரையும் ஏமாத்தலையே, நீ கீதா இல்லை தானே அப்படின்றாரு. நான் எப்படி கீதா இல்லாமல் இருக்க முடியும், நான் தான் கீதா. சரி ஓகே, சின்ன வயசில் ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை வந்து நீ இப்போ எனக்கு சொல்லு அப்படின்றாரு. என்ன விஷயம், நிறைய விஷயம் நடந்திருக்கும், எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும், எனக்கு 6 வயசு தானே ஆச்சு அப்போ. தெளிவாக தான் சொல்கிறேன். சரி ஓகே, ஒரு விஷயம் உனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்காது அப்படி சொல்லிட்டு அவர் என்னமோ கேட்குறாரு. அதுக்கு வந்து யோன் வந்து ஏதோ கரெக்டாக சொல்லிடுறாங்க. ஏன்னா வந்துட்டு அதை வந்து சொல்லியிருப்பா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா இந்த விஷயத்த சொல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த விஷயத்த சொல்லிடுறீங்க, அவரும் அந்த விஷயத்த தான் கேட்டிருப்பார் போல். அது என்ன விஷயம்னு கேட்காதீங்க, ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொல்லிடுறீங்க. சரி சரி, இப்போ தான் எனக்கு ஏதோ நம்பிக்கை வருது நீதானோன்னு. எனக்கு இந்த மாதிரி எல்லா விஷயம்லாம் ஞாபகம் இல்லை, ஏன்னா அவங்க என்னை கடத்திட்டு போகல, தலையில் அடித்து தான் கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு நாங்கள் இறக்கி விட்டாங்கன்னு எதுவுமே தெரில. அப்படியே நான் தப்பிச்சு வந்து ஒரு இடத்துல போனேன். அப்போ தான் வந்து அந்த ஃபேமிலி வந்து என்னை ஆசிரமத்தில் வந்து சேர்த்தாங்க. பட் அந்த ஆர்ஃபனேஜில் எனக்கு இருக்கவே பிடிக்கல. நான் வந்து அழுதேனா, அவங்க என்னை நெக்ஸ்ட் டே பார்க்க வரையில நான் ரொம்ப அழுதோன்னே அவங்க வந்து பரவாயில்ல நாங்களே வளர்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி என்னை அதுக்கப்புறம் தத்தெடுத்து அவங்க பிள்ளையோட ஒரு பொண்ணாகவே என்னை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி யோன் வந்து சொல்லிருப்பாங்க. அதாவது கீதாவோட ஸ்டோரியை இவங்க வந்து அவங்க ஸ்டோரி மாதிரி சொல்லிருப்பாங்க, ஏன்னா அவங்க தானே இப்போ கீதா. அதனால் சரி வா நம்ம இந்த கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கா, ஏன்னா ஃபஸ்ட்டே என்னை ஃபஸ்ட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, ஏதோ வெளியில் சுற்றுறேன் அப்படி சொன்னீங்க அப்படிங்கல. இல்லை ஃபஸ்ட் டைம் நீ என் கூட வர, ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு இங்கே வந்திருக்க, எல்லாருக்கும் அதை வந்து மறந்துட்டு உன்னை கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போகாமல் ஷாப்பிங்கு அந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவாங்க சொல்லுவார். ஏதோ தேவாங்க மேலே எனக்கு அப்படியே ஒரு ஸ்பார்க் வர மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா வந்துட்டு யோன் வந்துட்டு உள்ளே போவாங்க. ஸோ வந்துட்டு அந்த கோயிலில் உள்ளவர் வந்து கேட்பார், ஏன்னா இவங்க வந்து பெரிய ஃபேமிலியில், என்னப்பா ரெடி கார் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்கிட்ட வந்து அவர் தெலுங்கில் கேட்டிருப்பாரு. தேவங்க வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டுருப்பாரு. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தேவங்கிட்ட கேட்கல, இதுதான் வந்து கீதா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வந்து சொல்லுவார். இவன் வந்து கீதா, ஐயோ நான் தான் கீதா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் வந்து நீ கட்டிக்க போகிற பொண்ணா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டுருப்பாரு. இவனுக்கு அது புரியாதுல்ல, ஸோ அதனால் அவங்க கேஷுவலாக நின்றுருப்பாங்க. அவர் வந்து ஒரு மாதிரி தேவங்க வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படி ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து தீபாராதனையெல்லாம் காட்டிட்டு அந்த மாதிரி அர்ச்சனை பண்ண இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு, இந்தப்பா இது வந்து தாத்தா கிட்ட கொடுத்துரு அந்த மாதிரி சொல்லிகிட்ருப்பாரு. ஓகே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கினதெல்லாம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி குங்குமம் அப்புறமேட்டு துண்ணூறு அதெல்லாம் கொடுப்பாங்களே, ஸோ அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு ஒயின் வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ வந்து அவங்க வந்து சும்மா லைட்டாக குட்டியோண்டாக வைப்பாங்க, ரொம்ப பெருசாகவும் சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது, கரெக்டாக மீடியமான அளவுக்கு வச்சுட்டு வருவாங்க. தேவாங்க வந்துட்டு பார்ப்பாரு, ஊத மாட்டியா அப்படிங்கல. என்னத்தை ஊதணும் அப்படி சொல்லிட்டு யோன் வந்து கேட்குறாங்க. இங்கே எதுவும் ஊதுற மாதிரி சம்பிரதாயம் இருக்கா என்ன அப்படி சொல்லிட்டு யோன் வந்து ஹூ ஹூ அப்படின்ட்டு இருக்காங்க. அதை சொல்லலை, துண்ணூறு நெத்தியில் வச்சோன்னா இப்படி ஊதுவோம்ல, அது கண்ணில் விழுந்துடக்கூடாதுன்னு. அதுவா, நீங்கள் தெளிவாக சொல்லணும், நீங்கள் பாட்டுக்கு ஊதுறதுன்னு நான் ஏதோ இங்கே ஊதுற மாதிரி எதுவும் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னோன்னே தேவாங்க வந்துட்டு இது ஒரு லூஸ் அப்படி சொல்லிட்டு அவரே வந்து ஊதி விட்றாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு போயிட்டு கோயில் பிரகாரத்தில் வந்து உட்காராங்க. அப்போ வந்து வயன் வந்து ஏதோ நினச்சிருப்பா போல், பரவாயில்ல கீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான், அவள் தான் மிஸ் பண்ணிட்டா, ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா, இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவள் இன்னும் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து நினச்சிட்டு இருக்கா. அப்போ அதுக்கப்புறமா வந்துட்டு அவள் ஏதோ நினைக்கிறான், பரவாயில்ல இப்போ அவள் வந்து கல்யாணம் பண்ணிக்கலன்னா நமக்கு எதுவும் சான்ஸ் கிடைச்சா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோன் நினைக்கல. கரெக்டாக வந்து அந்த பெல் அடிக்குது கோவில் மணி, ஓகேவா. அதுக்கப்புறமா வந்துட்டு சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வந்து கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, ஸோ அவர் ஃப்ரெண்ட்ஸோடு தான் அவர் அவுட்டிங் போகிறதா இருந்துச்சு. ஸோ அவங்களாம் பார்க்கில் வெயிட் பண்ணிருப்பாங்க. என்னடா மச்சான் இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைக் தெலுங்கில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போலாம் தேவங்களாம் அவங்க ஃப்ரெண்டு அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்கிறேனோ, எல்லாம் அந்த சைடில் உள்ள பப்ளிக்கில் பேசுகிறாங்கன்னா தெலுங்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கல யோன் வந்து அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பின்னாடி வரா, அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஒரு மாதிரி குறுக்கி அந்த மாதிரி வந்துட்டுருக்கா. யாருடா அந்த பொண்ணு அப்படிங்கல. கீதாடா. என்னடா உள்ள அவர் கீதாவா அப்படிங்கிறான்.
சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தேவங்க வந்து சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறம் இவன் வந்து வந்தோடனே அவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், இதுதான் என் ஃப்ரெண்டு ஜிமின், ஜேகே. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இன்னொரு பையன் பேர் வந்து கொஞ்சம் தெலுங்கில் சொல்கிறான், ஓகேவா. ஜிமின் ஜேகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவனு வந்து சொல்கிறா. அதான் ஆமாம்மா, இவங்க 2 பேரும் கொரியன் பசங்க, இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க என் கூட. நான் வந்து கொரியாவில் படித்தேன் அப்படிங்கல. ஓ, நீங்கள் கொரியாவில் படிச்சிங்களா, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனு வந்து சொல்கிறாங்க. இப்போ தானே வந்திருக்க, அதுக்கப்புறம் தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனு வந்து அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களில் வந்துட்டு யாருக்கும் தமிழ்லாம் தெரியாது. ஸோ வந்து தேவங்க வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்கேருந்து. அவர் எப்படின்னா ஜிமினுக்கு ஜேக்குக்கும் தெலுங்கு தெரியும், அண்ட் கொரியன், இங்கிலீஷ், அப்புறம் கொஞ்சம் சைனீஸ், ஜாப்பனீஸ் தெரியும். பட் வந்துட்டு தெலுங்கு தெரியாது, ஓகேவா. அதனால் வந்துட்டு அவர் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு, ஓகேடா மச்சான் வெளில போயிட்டு வரேன், அவுட்டிங் தானடா போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெலுங்கில் சொல்கிறீங்க. இது எனக்கு புரியாது. ஸோ வந்துட்டு இப்போ வந்து தேவங்க வந்து கூப்பிட்டு போகிறாரு. அப்புறமேட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்டு போய் கீதாவுக்கு எந்த காஃபி பிடிக்கும்னு அவருக்கு தெரியும்ல. ஸோ அவர் வந்து இப்போ அவளுக்கு 6 இயர்ஸ்னால் அவருக்கு வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு 15 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ வந்துட்டு அவர் வந்து அவளுக்கு பிடிச்ச ஒரு காஃபி ஆர்டர் பண்ணுறாரு. அது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அவள் வந்து பார்க்குறா, இந்த காஃபியா அப்படின்னு சொல்லல, இதான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே சின்ன வயசுலேருந்தே, என்னை கூப்பிட்டு போய் மாமா அதை வாங்கிக்கொடு அதை வாங்கிக்கொடு அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லல. ஓ ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனு வந்து ஒரு சிப் எடுக்கிறா. ஐயோ, இதெல்லாம் அவளுக்கு பிடிக்கும், அப்போவே நான் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எப்படியோ கஷ்டப்பட்டு குடிச்சிட்றா. ஓகே, வேறு எதுவும் வேணுமா? இல்லை இல்லை, எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு வேணாம். ஏன் இப்படி பயப்படுறா, உனக்கு பிடிச்சது தானே வாங்கி கொடுத்தேன். அதில் ரொம்ப நாள் ஆச்சா, அதனால தான். சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அவரும் ஷாப்பிங் கூப்பிட்டு போயிட்டு அவர் வந்து ஒரு புடவை, அப்புறமேட்டு கொஞ்சம் தாவணி பாவாடை அதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. இந்த வீட்டில் எவனும் இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ஸே போட மாட்டான் போல். மாடர்ன் ட்ரெஸ்னால் நான் ரொம்ப மாடர்னால போடல, ஒரு டவுசர் சட்டை, இல்லை ஒரு பேண்ட்டு சட்டை, இல்லை ஒரு சுடிதார், அது கூட எனக்கு ஓகே. இவங்க படுத்துகிற பாடு இருக்கே அப்படி சொல்லிட்டு இவனு வந்து போகிறாங்க. ஸோ அப்படியே வந்து வீட்டுக்கு போனோன்னே எல்லாருமே என்னடா வாங்கினேன், என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து தெலுங்கில் தான் பேசுகிறாங்க, இவனுக்கு புரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா புரிஞ்சால் அவள் பாட்டுக்கு எதுவும் எப்படி இப்போ தான் இது வந்து கிடச்சிருக்கோம், அதுக்குள்ளே வந்து கல்யாணம் பற்றி பேசுகிறாங்க, அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படிலாம் பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படியே வந்து 1 மந்த்து போயிடுது. வயன் வந்து எல்லார்கிட்டையும் ஜில்லாயிடுறா. அவளுக்கு வந்து ரொம்ப தெலுங்கு பேச தெரியலனாலும் ஒரு சில வார்த்தைகள் அந்த மாதிரி வந்து அவள் சொல்கிறா. லைக் வந்துட்டு எப்படி சாப்பிட்டீங்களா அந்த மாதிரிலாம், மத்தியான போஜனம் என்ன அந்த மாதிரிலாம் கேட்டுட்ருப்பா. அதுக்கப்புறமா வந்துட்டு ఎలా ఉన్నారు ఎంత அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு ஒரு கொஷின் புரியல அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பா. அண்ட் இப்போ அவங்க வந்து ஏதாவது கேட்டாங்க அவளுக்கு இல்லைன்னா லேதோ அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. அவங்களுக்கு அதெல்லாம் ஏதோ சின்ன பிள்ளையாக இருக்க மாதிரி அந்த மாதிரி யோசிக்க தோணும். அவங்க இவளை கீதாவாகவே அப்படியே அவங்களுக்கு கீதா தானே அதனால அவங்க அப்படியே வந்து ஜெல்லாகி எல்லாமே இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவள் அப்பைக்கப்போ வந்து தேவன் கூட அவுட்டிங்லாம் போயிட்டுருப்பா. இப்போ இவங்க 2 பேத்துக்கூடயும் ஒரு லவ்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் வந்து யோன் வந்து அவள் யோன்றதே மறந்துட்டா, கீதான்றதுல அந்த இதுலேயே இருக்கா. இங்கிட்டு வந்து அவள் ஃபோனில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் யாரும் இப்போதைக்கு ஃபோன் பண்ணுறதில்ல. அவளே சொல்லியிருப்பா, நானே பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஏன்னா நான் இங்கே பேசினேன்னா மாட்டிக்குவேன், எல்லாருக்குமே தமிழ் தெரியும் அப்படி சொல்லவும் அவங்க ஓகே அப்படி சொல்லி விட்டுருவாங்க. அப்படியே இப்போ இந்த டைம் ஸ்கிப் ஆகி இப்போ 2nd மந்தில் இருக்காங்க. சரியா, இப்போ 3 மாதம் தான் இங்கே இருப்பான்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் அந்த இதை உண்மையை உடச்சிடலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கையில் ஏதோ வந்து ஒரு விஷயம் லைக் வந்துட்டு இந்த மாதிரி இந்த திருவிழா அந்த மாதிரிலாம் வரும்ல. ஸோ அதுக்கு வந்து யோனை வந்துட்டு இந்தாம்மா இந்த புடவை கட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுக்கு வந்து புடவை கட்ட தெரியாது. ஸோ வந்துட்டு அவள் பாட்டுக்கு திணறிக்கிட்டு இருக்கா. வீட்டில் வந்து எல்லாருமே சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம், முன்னாடி மணி ஆயிடுச்சு, இவனு இன்னும் வரல, அவள் கிளம்புறோன்னா நீ கூட்டிகிட்டு வந்துட்டு தேவாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. ஸோ தேவாங்க வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாரு. எல்லாருமே போயிட்டாங்க. லைக் 2 ஹார்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் அவர் இவங்க 2 பேரும் வரல அப்படின்னோடனே அங்கேருந்து அதாவது கோயிலேருந்து இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஆரம்பிச்சு, என்ன 2 பேரும் வெளில சுற்றிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவள் இன்னும் கிளம்பி வரலையா அப்படி சொல்லிட்டு, சரி சட்டை போட்டுன்னு அவளை போய் என்னென்னு கேட்டு கூட்டிகிட்டு வா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கட் பண்ணிடுறாங்க. சரின்ட்டு அங்கே போயிட்டு நாக் பண்ணிகிட்ருக்காரு. அந்த வரேன் பாட்டி எனக்கு ஒரு இது வெயிட் பண்ணுங்க அப்படின்றான். 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்கா? யார் அப்படிங்கல, நான் தான் அப்படின்றாரு. ஓ தேவாங்க, அது வந்து ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் ரெடி ஆயிடுவேன் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கல.
2 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்கிறேன். என்னடி பண்ணிகிட்ருக்க? நான் வேணா உள்ளே வரவா? இல்லை இல்லை வேணாம் 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 அப்படின்றா. என்ன பண்ணிகிட்ருக்க இவ்வளோ நேரம் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து ரூம் திறந்துட்டு வந்துடுறாரு. அப்புறம் பார்த்தா வயன் வந்துட்டு இங்கே சாரி கட்டுறதுக்கு வந்து ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. எனக்கு இது வந்து தெரியாது அப்படிங்கல. அதை முன்னாடியே சொல்லி தெளிக்க வேண்டியதானே, யாராவது கட்டி விட்ருப்பாங்களே. அப்படியா? இல்லை எல்லாரும் ஏதாவது நினப்பாங்களே அதனால தான். ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோனு வந்து உளறிடுறா. பழக்கம் இல்லையா? ஆமாம். அவங்க வீட்டில் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சுடிதாரு, அப்புறமேட்டு ஷார்ட்ஸு, டிஷர்ட்டு, பேண்ட்டு அப்படி தான் போட்டிருப்பேன் அப்படிங்கல தியாகம் வந்து போய் பார்க்குறாரு. அப்போ நீ அங்கே மாடர்னாக வளர்ந்துருக்க. அது என்னப்பா மாடர்னு? அது வந்து ஒரு கம்ஃபர்ட் தானே. ஆஹா, எனக்கு இந்த மாதிரி இடுப்பு தெரியுறதா, அதெல்லாம் போட்டால் பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா. இங்கே வந்தால் ஏதோ நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கல. அப்புறம் அன்றைக்கி ஃபஸ்ட்டு டேவும் இங்கே வரையில அப்படி ஒரு மாதிரி குடும்ப பெண் மாதிரி வந்திருந்தேன். அது வந்து இங்கே வந்தால் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் அனுப்பிச்சி விட்டாங்க. உன்னையே தனியாக அனுப்பிச்சி விட்டாங்க, அவங்களாம் இங்கே வரல. இல்லை, ஃபஸ்ட்டே அவங்க வந்தால் நீங்கள் வந்து ஏதாவது தப்பாக நினச்சிக்குவீங்கள. என்னையவே தப்பாக தான் நினச்சிங்க, நான் வந்து இந்த வீட்டு பொண்ணு இல்லை, நான் போய் சொல்கிறேன்னு. அப்போ அவங்கள அப்படி நினைக்க மாட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து சொல்லல. ஏதோ இது வந்து தேவங்க வந்து ஹர்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா ஆமாம்ல, அவள் சொல்கிறது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டேன். யோன் வந்து சரி ஏதோ அந்த மாதிரி பிட்டை போட்டு விடுவோம், அப்போ தான் தப்பிக்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன யோசிக்கிறீங்க, நான் வேணால் சுடிதார் போட்டு வரவா? இல்லை இந்த பாவாடை தாவணி அப்படின்னு சொல்லல. இல்லை அங்கே சாரி தான் கட்டிட்டு போனோம், இல்லைனா அவங்க வேறு ஏதாவது சொல்லுவாங்க, நீ சாரி கட்டு அப்படிங்கல. எனக்கு கட்ட தெரியாதுன்னு நான் சொல்கிறேன்ல. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கட்ட ஆரம்பிச்சிடுறாரு. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? கற்றுக்கிட்டேன் அப்படிங்கல. இதெல்லாம் எதுக்கு கற்றுக்கிட்டா, யாருக்காக அப்படின்னு சொல்லல. உனக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே யோனுக்கு வந்து எனக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு யோனு வந்து கேட்குறாங்க. ஆமாம், உனக்கு வந்து கட்ட தெரியலன்னா நான் தானே கட்டி விடணும், அதுவும் இல்லாமல் கட்ட தெரிஞ்சாலும் நான் கட்டி விடுவேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கண்ணடிக்கிறாரு யோன்கிட்ட. யோனுக்கு வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. அவர் ஏன்னா கீதான்னு நினச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்காரு. இது வந்து யோனுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ சப்போஸ் வந்து யோன் வந்து கீதா இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த லவ்லாம் போயிடும்ல. லைக் நான் அவரை ஏமாத்துன மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே வந்து ஒரு லவ் இருந்தாலும் அவள் வந்து மறைச்சிக்கிறா. ஏன்னா அவளுக்குள்ளே அவள் சொல்லிக்கிறாள், நீ வந்து இன்னும் 1 மாதம் தான் இங்கே இருக்க போகிற, நீ வந்து கீதா கிடையாது, இதை வந்து அவளோட பிளேஸு, எப்படியா இருந்தாலும் அவள் இவனை கல்யாணம் பண்ணிக்கலனாலும் நீ இப்போ லவ் பண்ணி அன்னைக்கு வந்து நீ கீதா இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா தேவங்க வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுவான், அது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யோனு வந்து நினைக்கிறான். அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. அப்புறம் ரெடி ஆகி இப்படி வந்தோன்னே, என்ன 2 பேரும் ஊர் சுற்றிட்டு வரீங்களா? அதெல்லாம் இல்லைம்மா, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அவள் வந்து கொஞ்சம் கால் வலிக்கு விழுந்துட்டா பாத்ரூமில், அதான் அப்படின்னோடனே என்னாச்சு கால் வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோனு வந்து தேங்க பார்க்குறா. ஏன் நீங்கள் அப்படி போய் சொன்னீங்க? அப்புறமேட்டு நான் வந்து புடவை கட்டிவிட்டேன்னு சொன்னால் எதாவது நினைப்பாங்க, அதெல்லாம் சொல்லிடாத வெளில அப்படிங்கல. நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு யோனு வந்து சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு அந்த இதெல்லாம் போகுது. ஸோ வந்துட்டு யோனுக்கும் வந்து கொஞ்சம் யோனியை தேங்கி வந்து கொஞ்சம் அந்த பரிகாரம் அந்த மாதிரிலாம் பண்ண சொல்கிறாங்க. யோனுக்கு என்னென்ன அதெல்லாம் புரியல, இருந்தாலும் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவள் தானே கீதா, அதில் பண்ணி தான் ஆகணும், எதுவும் சொல்ல முடியாது. ஸோ வந்து பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே நம்ம நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து பார்க்குறா. இல்லை எதுக்கு, எனக்கு 21 வயசு தான் ஆகுது, எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசுலாம் ஆகலை. உனக்கு வயசாகலம்மா, தேவனுக்கு வயசாகிக்கிட்டே போதில்ல, அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு யோன் இது சொல்கிறான். அதெல்லாம் நாங்கள் முன்னாடியே முடிவு பண்ணி வச்சது தான், அவங்க சின்ன பிள்ளையிலையே. நீ தானே அவனை கட்டிக்கணும்னு கேட்ட அப்படிங்கல. நானா அப்படிங்கல. ஆமாம், அப்போ 5 வயசு இருக்கும் உனக்கு, இவனுக்கு என்ன 14 என்னமோ இருக்கும். அப்போ வந்து நீ சொன்ன நான் கட்டிக்கிட்டா மாமா தான் கட்டிப்பேன், யாரையும் என்ன மாமாவை கட்டிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ அவன் கூடயே தான் இருப்ப தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருப்பாங்க. ஐயோ, இவ சின்ன பிள்ளையில சொல்லி வச்சது நமக்கு இப்போ வினையா இருக்கே அப்படி சொல்லிட்டு யோனால எதுவுமே பேச முடியாது. இப்போ அவள் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் என்கேஜ்மெண்ட்டு அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிற சம்பிரதாயம் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஃபைனலாக என்கேஜ்மெண்ட்டும் ஆகிடுது. இப்போ யோனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரில. இப்போ வந்து நைட் ஆகுது, ஓகேவா, வீட்டுக்கெலாம் வந்துடுறாங்க. ஸோ யோன் வந்து தேங்கோட ரூமை வந்து நாக் பண்ணுறா. தேங் வந்து திறக்கிறாரு. தேங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் சொல்கிறா, என்ன என்கேஜ்மெண்ட் ஆனோடனே இந்த மாதிரி என்னை வந்து சைட் அடிக்கிறதுக்கு வீட்டுக்கு என்ன யாருக்கும் தெரியாமல் என் ரூம்க்கு வரியா அப்படிங்கல. அது இல்லை, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வந்து ரூம்குள்ளே எழுதிட்டு அதுக்கப்புறம் கதவை தாப்பா போட்டுறாரு. ஏன்னா யாரும் எதுவும் நினச்சிக்குவாங்களே அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சரி சொல்லு என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு.
ஒரே ஒரு நிமிஷம் அவருக்கு வந்து ஒரு கால் வந்துருச்சு, அதனால அங்கிட்டு போகிறாரு. யோன் வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ தான் வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தானே பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அவர் ஸ்பீக்கரில் போட்டு பேசிகிட்ருக்காரு. அவங்க வந்து இந்த மாதிரி இப்போ தான் ஒயனுக்கு வந்து எப்படின்னா தெலுங்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது இப்போ, ஆனால் பேச தான் முடியல. ஸோ அப்படின்கெல்லாம் அவங்க வந்து பேசிக்கிறாங்க. என்னடா மச்சான், நீ வந்து ஆசைப்பட்ட மாதிரியே கீதா வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் கல்யாணம் தான், மாப்பிள்ளைக்கு ஜாலி தான் அப்படி சொல்லிட்டு அவங்கெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. யோனுக்கு வந்து இதை கேட்கல. இப்போ நம்ம போய் உண்மையை சொன்னோன்னா அப்போ அவன் ரொம்ப ஹர்ட் ஆயிடுவானே, ஆனால் இப்போ என்னால் சொல்லாமலேயும் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து நினச்சிட்ருப்பா. ஆனால் எதுவுமே அவளால் சொல்ல முடியாது. அப்போ வந்து அவங்க வந்துட்டு பேசிட்டு அப்புறம் வந்துடுவார். சாரிப்பா சாரி, அவங்க பேசிகிட்டு இருந்தாங்களா அதான். சொல்லு, நீ எதுக்கு இங்கே வந்த? ஏதோ சொல்லணும்னு சொன்னியே. அது ஒன்றும் இல்லை, எல்லாமே சடனாக நடந்துச்சா, அதான் உங்களுக்கு என்னை பிடிக்குமா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் தான். அப்படிங்கல, எனக்கு எப்படி உன்னை பிடிக்காம போகும்? நீ தான் என்னை சின்ன பிள்ளையிலே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்த. ஸோ உடனே எனக்கு பிடிக்காம போகுமா? இல்லை, நான் ஏதோ இப்போ சின்ன பிள்ளை அப்படிலாம் சொல்லிட்டேன். ஏன் உனக்கு இப்போ எனக்கு என் மேலே இஷ்டம் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கேட்பாரு. அது அது அப்படிலாம் இல்லை. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. யோனுக்கு வந்து ஐயோ இப்போ ஹக் பேக் பண்ணலாமா என்னன்னே தெரில. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஹக் பேக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து அவர் சொல்கிறாரு, என்னை வந்து உன்னை எனக்கு பிடிச்சிதான் நான் வந்து என்கேஜ்மெண்ட்க்கெலாம் ஓகே சொன்னேன். அண்ட் நீ வந்து உனக்கு சாரீ கட்ட தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான திங்ஸ் வந்து நடந்துடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுவே நம்ம என்கேஜ்மெண்ட் டேவை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்கும்ல. எப்போதும் நான் வந்து நம்ம என்கேஜ்மெண்ட் டேவை வந்து நினச்சி பார்த்தேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது என்னவாக இருக்கும், உனக்கு நான் வந்து சாரீ கட்டி விட்டது. பார்த்தியா, ஒரு பெஸ்ட்டு மெமரியை நீ எனக்கு கொடுத்துருக்க அப்படி சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. யோன் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டு, அதுக்கப்புறம் சரி ஓகே நான் போய் தூங்குறேன் அப்படி சொல்லிட்டு யோன் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. இப்போ அவங்க ரூம்குள்ளே போயிட்டு அவங்க வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு கீதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கீதா வந்து எப்படி எல்லாமே நல்லா போகுதா அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்கா. யோன் வந்து என்கேஜ்மெண்ட் நடந்தது அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. அவங்க வந்து நல்லா எல்லாம் என்ன நடந்துச்சு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை மட்டும் தவிர்த்துட்டு ஓகே ஓகே எல்லோரும் உங்ககிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க. சரி விடு, நம்ம நெக்ஸ்ட் மந்த்தே இதை முடிச்சுக்கலாம் இந்த மாதம் கடைசியில். ஏன்னா நான் வந்து அவனும் வந்து சொல்லிட்டான், இந்த மாதிரி நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, இப்போ தான் எனக்கு தைரியம் வந்திருக்கு, எல்லோரும் நல்லவங்கன்னு யோன்னு சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கீதா வந்து சொல்லிட்டுருப்பா. சரி கீ அப்படின்னு சொல்லிட்டு யோனு வந்து சொல்லிட்டுருப்பா. என்னடி நீ ஏதோ சுகமாக இருக்க மாதிரி இருக்கு? இல்லடி அதெல்லாம் இல்லை, என்ன என் ஃபேமிலியை ரொம்ப பிடிச்சிச்சா, அங்கேயே இருக்கணும்னு தோணுதா அப்படிங்கிறா. யோனுக்கு அப்படி தான் தோணுது, இருந்தாலும் அப்படி சொல்ல முடியாதுல்ல. அப்போல்லாம் இல்லடி, எப்போடா இங்கேருந்து போவேன் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோனு வந்து சொல்லிட்டுருப்பா. சரி சரி, எப்படி எல்லோரும் நல்லா தானே பேசுகிறாங்க? நல்லா தான் பேசுகிறாங்க, அதான் சொன்னேன்ல அப்படின்றா. சரி ஓகே ஓகே நான் போயிட்டு வரேன், அவன் எனக்கு ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட் பண்ணிடுறான். இப்போ இவள்கிட்ட கேட்டிருக்கலாமோ, நீ தான் சொன்னியா அப்படின்னு. ஆனால் அப்படி சொன்னேன்னா அவளுக்கு சந்தேகம் வந்துடும். சரி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனு வந்து எல்லாமே சமாளிக்கிறா. அப்படியே வந்து இந்த 2 மந்த்ஸில் அப்படியே எல்லாமே போகுது. எல்லாமே அவகிட்ட வந்து நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இந்த மாதிரி வாமா, அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போய் எடுப்போம், அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து ஒரு தூரத்து ஃபேமிலி, தூரத்து சொந்தத்தோட ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வருது. ஸோ இவங்க முன்னாடியே அங்கே போய் ஸ்டே பண்ணி அந்த கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டே பண்ணையில் எல்லாேருக்கும் தனித்தனியாக ரூம் தருவாங்கள்ல, அந்த மாதிரி தராங்க. லைக் எப்படி சொல்கிறது, மோஸ்ட்லி எல்லாருக்குமே தர முடியாது. ஸோ ஒரு 4 பேர் வந்து ரூம்குள்ளே சேர்ந்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு ரூம் இருக்குது, அங்கே 2 பர்சன் தங்கலாம். ஓகே, 2லேருந்து 4 பர்சன் தங்கலாம். பட் இவங்க ஃபேமிலியில் மொத்தமாக எல்லாருமே ஒவ்வொரு ரூமுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக தேவங்கும் வயனு தான் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அந்த ரூம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டாங்க. யோனுக்கு வந்து ஐயோ அப்படிலாம் இருக்க முடியாது, நான் வேணால் தேவனோட தங்கச்சி பேர் சொல்லி நான் அவங்க ரூமில் இருந்துக்கிறேன் அப்படிங்கல. இங்கே ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கோம், நீ எல்லாமே இதுவாக இருக்கும் அப்படிங்கல, நான் வேணால் அங்கே வந்து படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து சொல்கிறா. அதுக்கப்புறமா தேயாங் தங்கச்சி, யோனு, அதுக்கப்புறமா தேயாங் தம்பி 4 பேரும் இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ வந்துட்டு எப்படி படுத்திருக்காங்கன்னா, தேயாங் தங்கச்சி, யோனு, அதுக்கப்புறம் தேயாங்க, அதுக்கப்புறம் அந்த சைடு வந்துட்டு தேயாங் தம்பி அப்படி படுத்திருக்காங்க. ஸோ யோனுக்கு வந்து ஏதோ என்னடா இந்த மாதிரி பட்டி விட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. என்கேஜ்மெண்ட் ஆனவங்க தனியாக இருக்கக்கூடாதுல்ல, ஸோ அதனால் இவங்களை வந்து இப்படி விட்டுருக்காங்க. அப்புறமேட்டு யோன் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ வந்து தேயாங் வந்து ஹஸ்கியில் என்ன பண்ணிட்டு யோசிச்சுட்ருக்க அப்படி சொல்லி கேட்குறாரு. அப்படின்னு யோனுக்கு வந்து ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. அவங்க வந்து அப்படியே தேயாங் சைடு திரும்பி பார்த்துட்டு, நான் ஒன்றும் யோசிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து சொல்கிறாங்க. என்ன
நம்ம கல்யாணம் எப்படி நடக்கும்னு யோசிக்கிறியா அப்படின்னோன்னே யோனுக்கு ஒரு மாதிரி எப்படி கண்ணெலாம் கலங்குற மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சுடி, நான் எதுவும் தப்பாக கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வந்து கேட்குறாரு. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோனு வந்து அங்கிட்டு திரும்பி படுத்துக்கிறாங்க. ஸோ தேவனுக்கு வந்து இது வந்து ஒரு மாதிரி யோசனையாக இருக்குது. ஏன் அவளுக்கு வந்து கண் கலங்கணும், நல்ல விஷயம் தானே கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க யோசிச்சுட்டே அப்படியே அவரும் தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு யோன் வந்து எப்போதும் போல் கிளம்பிட்டு இருக்காங்க. எல்லாருமே கிளம்பி வெளில போயிட்டாங்க. யோன் வந்து இப்போ இன்னும் ஐயோ நானும் இந்த புடவையும் எவ்வளோ நாள் தான் போராட வேண்டியது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தேவங்கிட்ட வச்சு யோன் வந்து அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. தேவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் சரி விடு, எப்போதும் நான் தான் ஹெல்ப் பண்ணணுன்னு இருக்குது, அப்புறம் என்ன வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திரும்பி கட்டி விட்றாரு. அப்போ வந்து யோன் வந்து சொல்கிறாங்க, சப்போஸ் வந்து நான் வந்து கீதா இல்லை வேற ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சால் நீ என்ன பண்ணுவ தேவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க கேட்குறாரு. இல்லை சப்போஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கல தேவங்க வந்து சொல்கிறாரு, டோட்டலாக நான் வெறுத்துருவேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிம்பிளாக சொல்கிறாரு. யோன் வந்து அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிடுறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி தேவங்க கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படிங்கிற, நீ தான் கீதா தானே, அப்புறம் எதுக்கடி இதெல்லாம் வந்து யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வந்து சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து சிரிச்சுட்டு அப்புறம் வெளில வந்துடுறாங்க. அவங்களுக்கு அதுவே யோசனையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கீதா இல்லைன்னு தெரிஞ்சால் அவன் அவ்வளோதான் வெறுத்துருவான். இது அவ்வளோதான், இதுக்கு தான் லவ்வே பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு யோன் வந்து அவங்களுக்குள்ளேயே சொல்லிகிட்ருக்காங்க. நான் இங்கே நடிக்க வரவே வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு ஒரு மாதிரி சோகமாகவே அங்கிட்டு திரிஞ்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள எல்லா தூரத்து சொந்தம் தானே, ஸோ வந்துட்டு இப்படி வரையில் கீதா கிடச்சிட்டாளா அப்படி சொல்லிட்டு, என்ன கீதா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு யாருன்னு தெரியாதுல்ல, நல்லா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு, அதாவது தெரியுதோ தெரியலையோ நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் எல்லார்ட்டையுமே எப்படி சொல்கிறது பேசுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து பேசுகிறீங்க. அவங்களும் ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி என்னென்னமோ கேட்டுட்ருக்காங்க. நீங்களும் பதில் சொல்லிட்டுருக்கீங்க. அப்புறமேட்டு எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுதான் தேவன் வந்து கட்டிக்க போகிற பொண்ணு அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து ஐயோ என்னடா எல்லார்ட்டையுமே சொல்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு, நம்மளால் இந்த குடும்பம் வந்து அவமானப்படுமே அப்படி சொல்லிட்டு யோனு வந்து யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அந்த கல்யாணம் அப்படியே முடிஞ்சு எல்லாருமே அப்படியே ட்ராவல் பண்ணி வராங்க. ஸோ காரில் தானே வருவாங்க. ஸோ 4-5 கார் வருது. ஸோ அதில் வந்து தேவங்க காரில் தான் யோன் வந்து இருக்காங்க. அப்புறமேட்டு தேவங்க தம்பி தங்கச்சி அண்டு தேவங்க அம்மா அப்பா அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ வந்துட்டு தேவங்க வந்து ஓட்டையில் யோனை வந்து முன் சீட்டில் உட்கார வச்சுருப்பாரு. ஸோ அவர் வந்து காரை வந்து ஓட்டிக்கிட்டே அப்படி யோனை வந்து சைடில் பார்த்துட்டு இருப்பார். இங்கிட்டு யோன் வந்துட்டு யோசிச்சிட்டே இருப்பாங்க. ஐயோ நம்மளால் எவ்வளோ பெரிய ஃபேமிலி வந்து இந்த மாதிரி ஒரு அவமானத்தை சந்திக்க போதே, இந்த கீதா எந்த அப்படி பண்ணாலோ, ஐயோ நான் இங்கே வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியே யோசனை அதவே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு மனசுக்குள்ளே. இங்கிட்டு தேவங்க வந்துட்டு இப்படி இப்படி பார்த்துட்டே ஓட்டிகிட்டு இருக்காரா தேவங்கம்மா. ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுடா, யோனை எங்கே ஓடியா, அதாவது கீதா அங்கே ஓடியா போக போகிறா அப்படின்னோன்னே நீங்கள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறீங்க, ஐயோ நம்ம கீதா ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ட்டு. அப்படியே நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க. ரோட்டை பார்த்து ஓட்டுங்க மாமா அப்படி சொல்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் நார்மலாக வந்து வீட்டுக்கு வந்துடுறீங்க எல்லோரும். இப்படி வந்து அந்த 1 மந்த்தும் ஸ்கிப் ஆகிடுது. இப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் வருது. உங்களுக்கு அப்படியே பதட்டமாக இருக்குது. நீங்கள் எடுக்கிறீங்க. ஹலோ அப்படின்றீங்க. நான் வந்துட்டேன்டி, நீ ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நான் ரெடி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு யோனு வந்து சொல்கிறா. யோனு ஆல்ரெடி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டா. அப்புறம் கீழே வரா. எல்லாருமே என்னாச்சுமா, என்ன டல்லாக இருக்க, வா இங்கே வா சாப்பாடு செஞ்சுருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊட்டி விட்டுருக்காங்க. இல்லை எனக்கு போதும் சித்தி அப்படி சொல்லிட்டு யோனு வந்து சொல்லிட்டுருக்கா. அப்புறம் எல்லாருமே வந்து உட்காந்துட்டு, என்னாச்சு என் செல்லத்துக்கு, என்ன கல்யாணத்தை பற்றி யோசிச்சுட்ருக்கியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. யோனுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. அவள் அமைதியாக இருந்துகிட்ருக்கா. அதுக்கப்புறம் காலிங் பெல் அடிக்குது. நான் போய் ஓப்பன் பண்ணவா அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீ உட்கார அப்படி சொல்லிட்டு யாரோ போய் ஓப்பன் பண்ணுறாங்க ஒருத்தவங்க. லைக் எப்படி சொல்கிறது, அந்த சின்ன பிள்ளைங்க இருப்பாங்களே, இப்போ சித்தியோட பசங்க அந்த மாதிரி யாரோ வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு கீதாவும் பாய் ஃப்ரெண்டும் வராங்க. ஸோ வந்து யோனுக்கு வந்து படப்படன்னு இருக்குது. இப்போ எல்லாருக்குமே அவளை யாருன்னு தெரியும். லைக் வாமா யோனு எப்படி இருக்க, இப்போ தான் வந்து கீதாவை பார்க்கணுன்னு தோணுச்சா, எங்கே உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் வரலையா அப்படி சொல்கிறாங்க. அவள் வந்து இப்படி பார்த்துட்ருக்கா யோனை. அவள் வந்து தெலுங்கில் பேசுகிறா, நான் தான் கீதா அப்படி சொல்லிட்டு. எல்லோரும் என்ன உனக்கு தெலுங்கு தெரியுதா அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அவள் வந்துட்டு நான் தான் தாத்தா கீதா அப்படி சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறான். அங்கிட்டு வந்துட்டு அவன் இதுதான் நான் லவ் பண்ணுற பையன், ஐயோ வந்து நான் வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறான். இங்கிட்டு வந்து எல்லாருமே அவளை பார்த்துட்ருக்காங்க. இங்கிட்டு யோனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா தேவங்க வந்து அவளை வந்து ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு ஹர்ட்டாக. இங்கிட்டு யோனுக்கு என்ன பேசுகிறேன்னே தெரில. அவள் கண்ணும் அப்படியே கலங்கியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கீதா வந்து யோன்கிட்ட வந்துட்டு, உன்னால் தாண்டி எனக்கு வந்து என் ஃபேமிலி கிடச்சிச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கா.
இங்கிட்டு ஃபேமிலிக்கு வந்து என்னதான் யோன் இப்படி பண்ணியிருந்தாலும் ஓகே கீதா வந்துட்டால அந்த மாதிரி தோணுது. ஸோ கீதா இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவள்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க, இல்லை நீ தான் தேவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீல, இப்போ எப்படிடி அதை மாற்றுறது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்ருக்காங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, அதான் நீ தான் 5 வயசு இருக்கையில அந்த மாதிரி சொன்னீல, அதெல்லாம் சின்ன பிள்ளையில சொன்னதுப்பா, அதுவேவா இருக்கும். நான் வேற இப்போ அங்கெல்லாம் போய் இருந்துட்டு வந்திருக்கேன். எனக்கு இவர் மேலே தான்மா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சரின்னு அவங்க ஓகே சொல்லிடுறாங்க. அவங்க இங்கேருந்து போனவர் தான். உங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் போய் அவர் ரூமை தட்டுறீங்க. அவருக்கு தெரியும் நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு அவர் ஓப்பனே பண்ணல. அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே லக்கேஜ்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா, அப்புறம் கீழே வரீங்க. நான் இங்கே எல்லோரும் என்னை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நான் உங்கள் எல்லாரையுமே ஏமாற்றிருக்கேன் நான் கீதான்னு சொல்லி. அது நான் எதுவும் இன்டென்ஷ்னலாக பண்ணல. அவள் ரொம்ப பயந்த சுபாவம். ஸோ அவளுக்கு திரும்பியும் என்னதான் அவள் ஃபேமிலியாக இருந்தாலும் இப்போ எல்லாருமே அவள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கீங்கன்னு அவளுக்கு தெரியாது. ஸோ எல்லோரும் எப்படி இருப்பீங்க அப்படின்னும் அவளுக்கு தெரியாது. ஏன்னா அவள் சின்ன பிள்ளையிலேயே காண போயிட்டா. ஸோ அதனால தான் அவள் என்னை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்னா. நீங்கள் அவன் மேலே கோவப்படாதீங்க. அண்ட் என்னை மன்னிச்சிடுங்க. என்னை இத்தனை நாளாக நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் நான் உங்களோட எல்லா நம்பிக்கையும் உடைச்சதுக்கு ரொம்ப சாரி. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோன் நடுவில் அந்த விழுந்து கும்பிடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி சாரி கேட்குறா. காலில் விழுந்து கும்பிட்ற மாதிரி எல்லாருமே நிற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குறா. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஹர்ட்டாக தான் இருக்குது. அப்போ தாத்தா சொல்கிறாரு, என்னதான் இருந்தாலும் நீயும் என் பேத்தி மாதிரி தான் நடந்துக்கிட்ட, அதனால் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. நீ அப்போனா காட்டின பாசம் எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இல்லை தாத்தா, நான் அதெல்லாம் உண்மையாக தான் இருந்தேன். அதெல்லாம் நடிப்பு கிடையாது. எனக்கு இவ்வளோ மாதிரி நடித்தது மட்டும்தான் பொய்யே தவிர, நான் உங்கள் மேலே காட்டின பாசம், உங்ககிட்ட நடந்துக்கிட்டது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கப்புறம் தேவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ அதுக்கு என் பையனை நிச்சயதார்த்தம் உனக்கு பண்ணி வைக்கலையே, சொல்லியிருக்க வேண்டியதானே உண்மையா அப்படிங்கல. கீதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. யோன் அப்படியே பார்க்குறா. நீ ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்ல அப்படி சொல்லிட்டு யோனை பார்த்து அவள் கேட்குறா. இல்லடி அது அப்படிங்கல. ஓ அப்போ நீ இங்கே இருக்கலான்னு நீ பிளான் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அது இல்லை, நான் அப்போ எப்படி சொல்ல முடியும், எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க. அப்படி சொல்லிட்டு கீதா சொல்கிறா. ஏதோ அவளோட ஆட்டிடியூட் உங்களுக்கு சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது. ஆனால் நீங்கள் எதுவும் சொல்லிக்கல. நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு யோன் பேக் எடுத்துகிட்டு இப்படி போகிறா. வெளியில் போயிட்டா யாருமே வரல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஹர்ட் இருக்கும்ல, இவன் என்னதான் இருந்தாலும் ஏமாற்றிருக்கா. ஸோ அவங்களாம் வரல. ஸோ யோன் வெளில போயிட்டு எல்லாரையும் தேடுறா அப்படின்ற மாதிரி இல்லை, ஒரே ஒரு பர்சனை மட்டும்தான் அவள் கண் தேடுது, தியாங் தான். ஸோ அவள் அங்கே வெளியிலேருந்து எப்படி சொல்கிறது, அந்த கேட்டுக்கிட்டேருந்து பார்த்தோன்னா தியாங் வாழ்க்கைன்னு தெரியும் அவர் ரூமு. ஆனால் அவர் எல்லாமே ஸ்க்ரீனில் க்ளோஸில் இருக்க, அவர் வெளியிலே வரல. ஸோ இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ச்சே, நான் இங்கே வந்திருக்கவே கூடாது, இப்போ ஒரு மனசையே நான் ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு யோன் யோசிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கா. போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் போய் உட்காந்துட்டா. அதுக்கப்புறம் அவள் பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க. என்னம்மா என்ன ஆச்சு, கீதா வந்தாலும் ஒத்துக்கிட்டாங்களா எல்லாம் அப்படி சொல்கிறா. எல்லாமே நல்லா நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டுருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த அழுகை அப்படியே வாய்க்கிட்ட இந்த தொண்டைக்கிட்ட நிற்கும் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அவளால் எதுவுமே சொல்ல முடியல. சரிப்பா நான் அங்கே ட்ரெயின் ஏற போகிறேன், நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு வச்சிட்றா. அதுக்கப்புறமா உட்காந்து ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து அழுகிறா. எல்லாருமே என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கில் கேட்குறாங்க. இவளுக்கு தான் புரியும், ஆனால் சொல்ல தெரியாதுல்ல, ஒன்றும் இல்லைன்ற மாதிரி மண்டியை மட்டும் ஆட்டுறா. அவங்களும் சரி ஏதோ ஒன்று போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறமா யோன் அவள் கையில் உள்ள அந்த ரிங்கியை பார்க்குறா. தியாங் எவ்வளோ சந்தோஷமாக அதை போட்டான் அப்படின்ற மாதிரி அவள் யோசிச்சு பார்க்குறா. அப்போ தான் அவள் சொல்கிறா, நானும் உன்னை லவ் பண்ணே தான் தியாங், ஆனால் நான் கீதா இல்லையே. நீ லவ் பண்ணது கீதாவை தானே, கீதான்னு நினச்சி என்னை லவ் பண்ண, ஆனால் நான் கீதாவே இல்லையே அப்படி சொல்லிட்டு யோன் யோசிச்சுட்டே அந்த ட்ரெயினை ஏறி அப்படியே வந்துடுறான் அவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்கு வந்தால் என்னெல்லாம் ஆச்சு அப்படிலாம் மாதிரிலாம் கேட்குறாங்க. யோன் அவளுக்கு நடந்த கஷ்டம் அதெல்லாம் சொல்லாமல் இந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்புறமேட்டு அவள் ரூமுக்கு போயிடுறான். எனக்கு தலைவலிக்குது நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு. சரிண்ணா அவங்களும் ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் விட்டுடுறாங்க. அப்படியே 1 வீக் போகுது. என்னடி கீதா கிட்டேருந்து எதுவும் தகவல் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோன்மா கேட்குறாங்க. இல்லைம்மா அவள் எதுவும் ஃபோன் பண்ணல அப்படி சொல்லிட்டு சொல்லலை. அவள் ஃபோன் பண்ணல, என்ன நீ பண்ணு அப்படிங்காங்க. இல்லைம்மா நீயே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யோன் உள்ளே போயிடா. இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோன் அம்மா யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா யோன் அம்மா கீதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க.
என்ன ஃபோனே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவன் வந்து எடுத்து, என்னம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்கிறான். என்னடா என்ன கீதா ஃபோனே எடுக்க மாட்றா? அதுவாம்மா கல்யாண பிஸியில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கல்யாண பிஸியா? ஆமாம்மா அவள் ரெடி ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், இன்னைக்கு கல்யாணமா அப்படின்றாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு யோனம்மாவும் வச்சிடுறாங்க. ஏன்னா கல்யாணம்கையில் இவங்களுக்கு சொல்லலை, இவ்வளோ நாள் எடுத்து வளர்த்தாங்க அந்த மாதிரி. சரி ஓகே, அவள் எப்படியோ சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு யோனம்மா வச்சிடறாங்க. யோன் வந்து கேட்குறான், என்னம்மா பேசுனியா அவன் பொண்ணுக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கல. இல்லடி அவள் எடுக்கலை அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. இல்லை தெரில, என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. சொல்லலை, அதாவது இன்னைக்கு கல்யாணம் அப்படிலாம் சொல்லலை. அதுக்கப்புறமா வந்துட்டு அன்றைக்கி நைட் ஆகுது. அவங்க வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க அப்படிங்கையில, என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கல. இந்த மாதிரி கீதாக்கு நான் ஃபோன் பண்ணேன். என்னடி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஆர்வமாக கேட்குறாரு. இல்லை அவள் ஃபோன் எடுக்கலை. அவள் பிஸியாக இருப்பாடி, அவங்க வீட்டில் இப்போ தான் அவள் போயிருக்கா, அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி நம்ம எப்படி டார்ச்சர் பண்ணுறது அப்படி சொல்லல. அது இல்லைங்க, அதுக்கப்புறம் நான் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணேன் அப்படிங்கல. யார் அஸ்வின்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஆமாங்க. அவர் எடுத்தாரா? அவர் எடுத்தார். அவர் சொன்னார் கல்யாண பிஸியில் இருப்பா அப்படின்னு. கல்யாணமா எப்படி அப்படிங்கல. நடந்து முடிஞ்சிருச்சுங்க. நடந்து முடிஞ்சிருச்சா? ஆமாங்க, இன்றைக்கி தான் கல்யாணம் அப்படி சொன்னோன்னே அவருக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். சரி விடுடி, பிள்ளை சந்தோஷமாக இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அது வேறு பெரிய இடத்து பிள்ளை, அந்த மாதிரி அவசரமாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு, நமக்கு அவள் எங்கே இருந்தாலும் நம்ம ஆசீர்வாதம் தான் இருக்கும்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லல. உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அவள் நம்மளை கூப்பிடல? இல்லை கூப்பிடலனாலும் பரவாயில்ல, ஏதோ பெரிய இடம் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அவளே உனக்கு எவ்வளோ பயந்தவன்னு உனக்கு தெரியும், அது எப்படி அவங்க ஃபேமிலியை மீறி அவள் நம்மளை கூப்பிடுவான்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஒரு மாதிரி கேஷுவலாக எடுத்துகிட்டு அவங்க 2 பேரும் அப்புறம் விட்டுறாங்க. இதை வந்து யோன் வந்து கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒரு வேளை யோசிக்கிறாங்க, தியாங் வந்து சொல்லியிருப்பானோ ஏதோ இந்த மாதிரி ஹர்ட் பண்ணா அவள், அந்த மாதிரி இருக்க ஃபேமிலி ஏன் கூப்பிடணும் அப்படி சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அவளோட ஃபோனில் வந்து தியாங் நம்பர் இருக்கும்ல, அப்போ அப்படியே பார்க்குறா, ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் உன்னை உண்மையாக தான் தியாங் லவ் பண்ணேன், நான் வந்து பொய்யாலாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவளுக்கு சொல்லணும்னு தோணுது. அதுக்கப்புறம் அவள் யோசிச்சு பார்க்குறான், அன்றைக்கி கேட்டிருப்பாள் என்கேஜ்மெண்ட் நைட் அன்னைக்கு, அந்த மாதிரி நான் வந்து கீதா இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் நீ வந்து என்னை வெறுத்துருவியா அப்படிங்கல. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார்ல அவர். அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. யாருக்காக இருந்தாலும் இப்படி வந்து பண்ணால் பிடிக்கும். அவங்க ஃபேமிலியும் ஏமாற்றிருக்கேன், இப்போ நான் அவனை லவ் பண்ணதும் அவனை ஏமாற்ற தான் பண்ணேன் அப்படின்னு தானே நினப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து யோசிச்சுட்ருக்கா. இப்படியே வந்து ஒரு 2 months போயிடுது. அதுக்கப்புறமா வந்துட்டு யோன் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு கார் வந்து நிற்கிது. யோன் வந்து அப்போ வீட்டில் இல்லை, ஓகேவா, லைக் வீட்டில் தான் இருக்காங்க, ரூம்குள்ளே இருக்காங்க. திடீர்னு வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வரவும் அவங்க அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரில, இந்த மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு யோன் கிட்டே வராங்க. யோன் இந்த புடவை கட்டிட்டு வா. எனக்கு புடவை கட்ட தெரியாதும்மா அப்படின்னு சொல்கிறா. கட்டிட்டு வாடி அம்மா, என்னம்மா அப்படின்றா. இந்தா கட்டிட்டு வா அப்படின்றாங்க. அவளும் என்னென்னமோ பண்ணுறா, அவளுக்கு வரல. அதுக்கப்புறமா இது கட்டவே வரலம்மா அப்படின்றா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழகாக கட்டி விட்றாங்க. இந்த பூ வச்சுக்கோ மா, வச்சுக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சு விட்றாங்க. என்னம்மா இதுக்குமா என்ன பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிகிட்ருக்கா? இல்லடி உன்னை பார்க்க மாப்பிள்ளை வந்திருக்காங்கடி அப்படின்றாங்க. என்னம்மா என்கிட்ட சொல்லாமல் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்க? எனக்கு இதெல்லாம் கல்யாணத்துலலாம் விருப்பம் இல்லைம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி யோன் வந்து சொல்லிட்டுருக்கா. ஏன்னா அவள் மனசில் ஃபுல்லாகவே தேவங்க தான் இருக்காங்க. ஸோ இப்படிங்கல எப்படி வந்து வருவா இன்னொரு மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கு? அதுக்கப்புறம் அப்படியே வரா, கிச்சனில் போயிட்டு அவங்க அம்மா இந்தா போய் பையனுக்கு கொடு அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ்மா வேணாம்மா அப்படின்றா. அதெல்லாம் தெரியாது, நீ போய் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அவளும் வந்து இப்படி குடிஞ்ச தலை நிமிராமல் எல்லாருக்குமே கொடுத்துட்றா. அவள் எத்தனை பேர் இருக்காங்க அதெல்லாம் நோட் பண்ணல. அவன் மனசு, ஐயோ இப்போ நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் அவங்கள லவ் பண்ணுறேன், எப்படியா இருந்தாலும் அவங்க வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து யோசிச்சுட்டே அப்படியே நின்றுட்டுருப்பா. அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் தனியாக பேசிட்டோம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அவளுக்கு எந்த வயசுமே ஒழுங்காக புரியல. அதாவது அவள் வந்து அந்த எப்படி சொல்கிறது, அவங்க வந்து இந்த மாதிரி கிடைக்கலையே நமக்கு அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிலே இருக்கனால அந்த மைண்ட் செட்டே ஓடுது. யார் பேசுகிறதா அவளுக்கு ஒழுங்காக விழுகலை காதில். அதுக்கப்புறம் அவள் ரூமுக்கு வந்து அந்த பையனும் வந்து தனியாக இருக்காங்க. ஸோ அவர் வந்து கேட்குறாரு, எவ்வளோ நேரம் தான் கீழே குனிஞ்சிட்ருப்ப பொண்டாட்டி அப்படின்றாரு. யோன் வந்து என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நீயா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. ஆமாம், நீ என்ன, நான் வந்து அன்றைக்கி அப்படி கோவமாக போனேன்னா நீ வந்து என்னை சமாதானப்படுத்த மாட்டியா? ஒரே ஒரு தடவை ரூமை தட்டிட்டு நீ பாட்டுக்கு உன்னோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகிற, அதனால தான் உன்னை 2 மாதம் வெயிட் பண்ண வச்சேன்.
அப்போ உனக்கு என் மேலே கோவம் இல்லையா? ஏன்டி கோவப்படணும்? எனக்கு தான் நீ வந்தோடனே தெரியுமே நீ கீதா இல்லைன்னு. கீதா இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏய், அவள் கூட நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இருக்கேன். அவளை நான் தூக்கி வளர்த்த பிள்ளைடி. அவளை பற்றி எனக்கு தெரியாதா? அப்புறம் நீ சொன்னியே கீதா தான் எனக்கு பிடிக்கும், நான் கீதாவை தான் லவ் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் சொன்னியே. சின்ன பிள்ளையில அவள் கேட்டா, அதெல்லாம் கேட்டாதான் அதுக்காக எனக்கு வந்து அப்படியேவா இருக்கும் ஃபீலிங்ஸு. நானும் வெளியிலலாம் போய் படிச்சுட்டு வந்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஏதோ எங்கள் ஃபேமிலியில் சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இது பண்ணேன். எனக்கு உன் கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு. நீ கீதாவை தான் உன்னை போர்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, என்ன என்ன இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ அதனால தான் நான் வந்து உன்னை இது பண்ணேன். கீதா வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து கேட்டிருக்கா. இப்போ நான் வந்து உன்னை என்கேஜ்மெண்ட் பண்ண வந்திருக்கேன், கீதா வந்திருக்காளான்னு கேட்டிருக்கா. இல்லை, அவளை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கூட கேள்விப்பட்டேன். ஆமாம் ஆமாம், மேடமுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னை கூப்பிட்டாளா அப்படின்னு கேட்குறான். இல்லை, அதான் தெரியுமே, அவங்க வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க மேடம், அதனால தான் கூப்பிடல அப்படி சொல்லிட்டுருக்கான். அது என்ன கூப்பிடலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் எங்கள் அம்மா அப்பாவை ஏதாவது கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். சரி விட, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பிடிச்சதாவோ உங்கள் ஃபேமிலிக்கிட்ட நாங்கள் வந்திருக்கோம். இப்போ கீதா எங்கள் கூட இல்லை, அவங்க அம்மா அப்பா கூட தான் இருக்கா. அப்படிங்கல ஏன் அப்படிங்கல? ஆமாம், அவளை வளர்த்த குடும்பத்தையே இந்த மாதிரி வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. இத்தனை வருஷம் கழித்து ஒன்னே அனுப்பிச்சுட்ருக்கா. ஏன் அவள் வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேவை வந்து கேட்கல. அதனால ஏன் அவளை அனுப்பிச்சிங்க? அவள் கொஞ்சம் பயந்த சுபாவம், அதுக்காக எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, அதனால தான் நாங்கள் அங்கே அனுப்பிச்சுட்ருக்கோம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். சரி, ஓகே, இப்போ நிஜமாலேயே என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து கேட்டிருப்பா. அப்புறம் என்ன, சம்மந்தம் இல்லாமலேயே நான் இங்கே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி சரி, அம்மா எப்படி புடவை கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கேட்கல. அது கற்றுக்கிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கேட்கல. இல்லை இல்லை, எங்கள் அம்மா கட்டி விட்டாங்க, அதானே பார்த்தேன். கற்றுக்க போறியா என்ன? அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்? அதான் உனக்கு கட்ட தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து சொல்கிறாங்க. கள்ளி அப்படி சொல்லிட்டு தேவங்க வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. யோனும் வந்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படி சொல்லிட்டு யோன் வந்து அழுதுட்டு இருக்காங்க. என் சட்டையெல்லாம் நினச்சி அசிங்கப்படுத்தி விட்டுறதடி அப்படி சொல்லிட்டு தேவங்க வந்து சொல்லிட்டுருக்காரு. அதனால என்ன, துவச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து சொல்லிட்டுருக்காங்க. சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க வெளில வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே யோனை பார்க்குறாங்க. யோன் வந்து எல்லார் காலையிலையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நல்லா பேசிகிட்ருக்கா. அவங்களும், நீ வந்து ஏமாத்தனே நினச்சிட்டு ஏமா போனேன், உன்னை வந்து நாங்கள் இங்கிட்டு திரும்புறதுக்குள்ளே நீ அங்கிட்டலாம் போயிட்ட அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை, எனக்கு வந்து அதுக்கப்புறம் அங்கே இருக்கவே பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு, இவ்வளோ நல்லவங்களை போய் ஏமாற்றிட்டோமோ, என்ன தான் இருந்தாலும் என் ஃப்ரெண்டுக்கு தான் பண்ண இருந்தாலும் அது அப்படியே சொல்லிட்டு ஓன்னு சொல்லல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீயும் இனிமேட்டு எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தான், இதையாங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறல்ல அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே அவங்க பேசிட்டு மேரேஜ்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி தான் வந்து மேரேஜு. இப்போ வந்து யோன் வந்து ஒரு மாதிரி படபடப்பாக இருக்காங்க. அவங்க கல்யாண புடவை வந்து அந்த இதில் வச்சுருப்பாங்களா அந்த டேபிளில், ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க, போய் புடவை மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து யோன் வந்து இப்போ யாரும் வந்து என்னை கட்டி விட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்புறமேட்டு அவங்க அத்தை சித்தி இந்த மாதிரிலாம் வராங்க, தேவங்களோட அத்தை சித்தி. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு யோன் அம்மா அந்த மாதிரிலாம் இருக்காங்க எல்லோரும். அப்படிங்கல இப்போ வந்து கட்ட போகிறாங்களா, அப்போ வந்து ஒரு நாக்கு வருது, யாராது அப்படிங்கல தேவங்க தான். டே, பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்துக்க கூடாதுடா கல்யாணத்துக்கு முன்னாடி, போடா அப்படின்னு சொல்கிறாங்க. என் பொண்டாட்டிக்கு நான் தான் புடவை கட்டி விடுவேன், எல்லாம் வெளில போங்க அப்படிங்கல. என்னடா இதெல்லாம் தப்பு அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் யார் சொன்னா தப்புன்னு அப்படி சொல்லல. இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா, ஃபஸ்ட்டு நீ பார்க்கவே கூடாது, ஏன்னா பார்க்கக்கூடாது அவ்வளோதானே, இந்த கண்ணை கட்டிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு துணி எடுத்து கண்ணை கட்டிக்கிறாரு. என்னடா நீ அப்படி சொல்லிட்டு அவங்க சரி அப்படி சொல்லிட்டு சரி பண்ணு, என்னமோ பண்ணி தொலை அப்படி சொல்லிட்டு எல்லோரும் நிற்கிறாங்க, அங்கேயே தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்க வந்து அப்படியே கண்ணை மூடினாலும் எப்படியோ கட்டி விட்டுறாரு ஒழுங்கா. பார்த்து செம்மையாக இருக்காங்க யோனு. எப்படா இந்த புடவையெல்லாம் கட்ட கற்றுக்கிட்ட அப்படி சொல்லிட்டு அவங்க வெளியில் கூட்டிகிட்டு வந்து கேட்குறாங்க. ஏன்னா யோனை பார்க்கக்கூடாது அவர் அப்படி சொல்லிட்டு. அதெல்லாம் என்ன கற்றுக்கிறது, என்ன பெரிய விஷயமா, எத்தனை பேர் கிட்ட கட்டி விட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. என்னம்மா அப்படிலாம் சொல்லிட்டேன், பிள்ளைய பார்த்து உனக்கே தெரியாதம்மா அப்படின்றான். எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால தாண்டே கேட்குறேன், யோனுக்கு மட்டும்தாம்மா கட்டி விட்ருக்கேன் அப்படி சொல்கிறான். இனிமேட்டு அவள் கீதா இல்லைல்ல அப்படின்றான். ஆமாம் ஆமாம், நீ பாடி கீதான்னு கூப்பிட்றாரடா அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்துச்சு அவங்க அம்மா வந்து சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் யோன் அம்மாவும் நல்லா இருக்கீங்க மாப்பிள்ளை அப்படி சொல்கிறாங்க. என்னை மாப்பிள்ளைலாம் கூப்பிடாதீங்க, என்னை வந்து தேவங்கனே கூப்பிடுங்க, நான் உங்கள் பையன் மாதிரி தான் அப்படி சொல்லிட்டு தேவங்க சொல்கிறான். சரிப்பா அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து மணமேடைக்கு வந்து யோனை கூப்பிட்டு வரவங்க தேவங்க பார்க்குறாரு. வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்க்குறாரு. யோன் வந்து பக்கத்தில் உட்காந்தோன்னே, பரவாயில்ல, கண்ணை கட்டியிருந்தாலும் நான் நல்லா தானே கட்டியிருக்கேன் அப்படின்றாரு. என்னத்த சொல்கிற, உன்னையும் புடவையும் தான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு தேவங்க வந்து சொல்கிறான்.
அதுக்கப்புறம் அந்த தாலி கட்டினதுக்கப்புறம் அந்த கேண்டிட் பிக் அந்த மாதிரி நிறையா எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிசப்ஷன் வச்சு எல்லாமே முடிஞ்சு அப்புறம் நைட்டு வந்து யோன் வந்துட்டு அப்பாடா அப்படின்னு வந்து பெட்டில் படுக்கிறாங்க. என்னடி அதுக்குள்ளே தூங்க ரெடி ஆகிட்ட? அதுக்கப்புறம் என்னடா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, காலேருந்து நின்று நின்று எல்லாரையும் வர வாங்க வாங்கன்னு சொல்லி சிரித்து சிரித்து வாய் எல்லாமே வலிக்குதுடா அப்படி சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. தியாங் வந்துட்டு என்கிட்ட சிரிச்சிட்ருக்காரு. நான் ஏதோ நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா கிஃப்ட்ஸும் ஓப்பன் பண்ணுறது தானே, இது நாளைக்கு பண்ணிக்கலாம், எனக்கு கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படி சொல்லிட்டு யோன் வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதையா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேறு என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு யோன் வந்து சொல்லிட்டுருக்காங்க. வேறு எதுவுமே இல்லை, வேறு என்னடா இருக்குது, வந்து தூங்க. ஃபஸ்ட்டு நான் போய் இந்த புடவையை போய்ட்டு கழட்டிட்டு வேறு மாற்றிட்டு வரேன், எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கசகசான்னு இருக்குது, எப்படி தான் இந்த பொம்பளைங்களாம் பொம்பளை வேஷம் போடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோன் இந்த டைலாக்கு சொல்கிறாங்க. என்னடி இப்படி சொல்லிட்டேன், நீயே ஒரு பொண்ணு தாண்டி அப்படி சொல்கிறான். அது நான் பொண்ணு தாண்டா, நான் இந்த மாதிரிலாம் போட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. சச்சா எப்படி தான் போடுறாங்களோ டெய்லியும், இதுக்கப்புறம் நீ டெய்லி இதை தாண்டி போடணும். ஏன் அப்படின்னு கேள, நீ எந்த வீட்டில் இருக்க யோசிச்சு பாரு அப்படின்றான். ஐயையோ, எங்கள் வீட்டிலே நான் போய் இருந்துக்கிறேன்ப்பா, நம்ம வேணால் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான், நான் எங்கள் வீட்டிலே இருந்துக்கிறேன், அப்போ தான் என்னால் வந்துட்டு டாப்பு பேண்ட்டு டவுசரு சட்டை அந்த மாதிரி போட முடியும், இங்கே வந்துட்டு என்னால் முடியலடா. நான் வந்து அவங்கள மாற்றிட்டேன்டி. என்ன மாற்றினேன்? நான் உன்னை வந்து சுடிதார் போட வச்சுக்கலான் இருக்கேன். அப்பாடா, சுடிதாராக தான் எனக்கு ஓகே தான்டா, தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு எதுவும் கிஃப்ட்டு கிடையாதா அப்படிங்கல, தான் அங்கே பாரு எவ்வளோ கிஃப்ட்டு இருக்கும் உனக்கு தான், எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமேட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து படுக்கிறாங்க. என்னென்னா ஒரு டாப்பும் ஷார்ட்ஸும் தான் போட்டிருக்காங்க. தேவங்க வந்துட்டு இப்படி தான் படுத்துட்டு அடியாங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாண்டா, இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லல. அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து படுத்துக்கிறாரு யோனை ஹக் பண்ணிட்டு. எப்படி இருக்கு உனக்கு இந்த ஃபீலிங், நீ இப்போ வந்து என்னோடய ஒய்ஃபு, நான் வந்து உன்னை ஹக் பண்ணிவிட்டு படுத்திருக்கேன், எப்படி இருக்குது? ஏதோ ஒரு மாதிரி ஏதோ நசுக்கிற மாதிரி இருக்குடா அப்படின்றான். யோன் வந்து சொல்கிறான். ஏன்டி? ஆமாம், நீ வந்து லைட்டாக ஹக் பண்ணால் பரவாயில்ல, நீயே வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான பாடி, ஒரு ஜிம் பாடி, என்னை வந்து ஹக் பண்ணால் எனக்கு வலிக்காதா அப்படி சொல்லிட்டு யோன் வந்து சொல்கிறான். ஒரு ஒரு உனக்கு வந்து ஒரு ரொமான்டிக் சென்ஸே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கிட்டு அப்படியே ஹக் பண்ண மாதிரி தான் படுத்திருக்கான். அப்படியே காலைல ஆகுது. அதுக்கப்புறமா வந்துட்டு யோன் வந்துட்டு ஏதோ ஸ்வீட்லாம் செய்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்கல, இல்லை இந்த மாதிரி கல்யாணம் ஆனால் ஃபஸ்ட்டு ஏதோ பண்ணணும்ல, அந்த மாதிரி இவனோட கேரக்டர் இப்போ தான் வருது, அந்த குடும்ப பொண்ணு அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. ஏதோ சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவன் வந்து என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுக்குள்ளே பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இவனும் எல்லாமே பண்ணுறான். அவங்க வந்து இங்கே வாடி அப்படின்றான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னடான்லாம் பேசுகிறா அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. சாரி மாமா, என்ன மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் உனக்கு மாமா கிடையாதுடி, நான் கீதாக்கு தான் மாமா. யோனுக்கு வந்து அப்படியே கோவம் வருது. அப்படியே அவள் வந்து எதுவுமே அவனுக்கு எதுவுமே பரிமாறல, அவள் பாட்டுக்கு மேலே போயிடுறான். கீதாக்கு மாமா அதை வந்து இப்போ அவன் சொல்லணும், அப்போ வந்து என்னை குத்தி காட்டுறானா அப்படி சொல்லிட்டு யோனு வந்துட்டு ரூமில் வந்துட்டு நின்று பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தேவங்க வந்துட்டு, என்ன நீ பாட்டுக்கு வந்துட்ட, எனக்கு வந்து யார் சர்வ் பண்ணுவா அப்படி சொல்லலை. அதான் அவங்க கீதா இருக்காளே, கீதா கிட்ட போய் கேளுங்க அப்படி சொல்லிட்டு இருப்பா. அதெல்லாம் என்னடி சும்மா தானே சொன்னேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்க வந்து சும்மா செல்லமாக சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து டேஸ் பாஸ் ஆகுது. இந்த மாதிரியே ஃபேமிலியில் எல்லாருமே இப்போ வந்து யோனா தான் பார்க்குறாங்க. ஏன்னா கீதா தான் இப்போ போயிட்டால, ஸோ இப்போ வந்து இது யோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அண்ட் இப்போ வந்து தேவாங்கோட ஒய்ஃபுன்றனால எல்லோரும் வந்து நல்லா பலமாக எப்போதும் கவனிக்கிற மாதிரி தான் கவனிச்சிட்ருக்காங்க. ஒன் டே வந்து யோன் வந்துட்டு எல்லாருக்கூடயும் விளாண்டுட்ருக்கா. அந்த சின்ன பிள்ளைங்களாம் இருக்குல்ல, லைக் சித்தி பிள்ளைங்க அண்ட் வந்து தேவங்கோட அக்கா பிள்ளைங்க, அந்த மாதிரி அவங்க கூடலாம் வந்து விளாண்டுட்ருக்கா. அப்படியே விளாண்டுட்ருக்கையில வந்து மயங்கி விழுந்துடுறா. அப்போ வந்து எல்லாருமே ஃபேமிலியில் ஒரு மாதிரி பயந்துடுறாங்க. தேவங்க வேறு பிஸ்னஸ் ட்ரிப் வந்து அப்போ தான் போயிருப்பார். ஸோ கொரியார் வரைக்கும் போயிருப்பார். இந்த மாதிரி வந்து ஃபோன் பண்ணி எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரிடா ஒயன் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டா, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், நீ எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ வந்துடு அப்படின்ட்டுருக்காங்க. நான் வந்து ஆல்ரெடி இங்கே லேண்ட் ஆகிட்டேன், நான் வந்துட்டு தான் இருக்கேன், ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தால் என்னை எல்லோரும் சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு அவன் வந்துட்டுருப்பான். ஸோ எந்த ஹாஸ்பிட்டல்னு தேடி பிடிச்சா அவனும் வந்துடுவான். எல்லாருமே அவனை எப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்னாச்சு, ஏன் எல்லோரும் இப்படி பார்க்குறீங்க, ஏன் அவளுக்கு எதுவும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பதட்டமாக அவன் வந்து உள்ளே போவான். அப்போ வந்து யோன் வந்து படுத்துருப்பா. என்னாச்சுடி, என்ன ஏன் சாப்பிட்லையா நீ ஒழுங்கா, நான் வந்து ஒரு நாள் வெளில போனால் போதுமே, அப்படியே மேடம் சாப்பிடாம டிங்குன்னு ஆடிட்டுருப்பீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கேன். மிஸ்டர் கிம், நீங்கள் ஏன் எப்படி மிஸ்டர் கிம்ன்றேன் தேவாங்க, இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை வந்து அவங்க சாப்பிட்டாலும் நடக்க தான் செய்யும் அப்படி சொல்லவும், சாப்பிட்டாலும் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேவாங்க வந்து கேட்டிருக்கான்.
டாக்டர் வந்து வெளில போயிட்டாரு ப்ரைவசி கொடுக்கறதுக்காக. இவனு வந்து சொல்கிறான், உன்ன மாதிரி ஒருத்தன் வரப்போகிறான் தேவாங்க அப்படின்றல. ஆ என்ன மாதிரி ஒருத்தன் வரப்போகிறானா? யார் நீ? யார் அது அப்படி சொல்லிட்டு தேவாங்க வந்து புரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. யாரை பார்த்த நீ? ஏதோ ஆக்டரா? கேட்ராமா பார்த்தியா திரும்பியும் அப்படின்றாரு. இல்லை தேவாங், உனக்கு மரமண்டடா எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு யோன் வந்து சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறமா வந்து தேவங்களோட ஹேண்டை எடுத்து யோன் வந்து ஸ்டொமக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறான், உன்னை மாதிரி ஒருத்தன் வரப்போகிறான் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் தான் தேவாவுக்கு புரியுது, பொண்டாட்டி நிஜமா அடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படின்னு சொல்லிட்டு இவனு வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் அவள் வந்து அவள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கடி, பரவாயில்ல, நான் அவனை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி வந்தேன், என்னை நீ சர்ப்ரைஸ் பண்ணிட்ட, பரவாயில்ல, உன்னோட சர்ப்ரைஸ் தான் பெருசாக இருக்குது, உனக்கு நல்லா நிறைய கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா, என்னடா வாங்கிட்டு வந்தேன் அப்படி சொல்லல அவர் வந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தாரோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு அவள் எல்லாமே சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறமா வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே ப்ரெக்னென்சியில் வந்து எல்லாருமே வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் யோன் ஃபேமிலியும் வந்துட்டு இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எல்லாருமே இங்கே தான். எப்போதுமே சொல்லியிருக்கேன்ல, ஒரு பொண்ணு இங்கே வந்தாச்சுன்னா அவங்க ஃபேமிலியும் இந்த மாதிரி பக்கத்தில் அந்த மாதிரி வீட்டிலலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு எல்லோருமே ஜாலியாக இருக்காங்க. தென் வந்து குழந்தைய பிறக்குது. ஸோ அந்த நேரத்தில் வந்து தேவங்க வந்துட்டு இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சிட்ருக்காரு. எல்லோரும் உட்காருடா அப்படின்றாங்க. இல்லை வேணாம் நான் உட்காரலாம் மாட்டேன், அவள் வரட்டும் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து குழந்தைய பிறந்துடுது. யோன் சொன்ன மாதிரி ஒரு பையன் தான் பிறக்கிறான். ஸோ அவங்க வந்துட்டு எல்லாருமே அப்படியே தேங்க உரிச்ச மாதிரி இருக்குல்ல, ஆமாம் ஆனால் சேட்டையில் வயன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் தேங்க வந்து சேட்டையெல்லாம் பண்ண மாட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இதுவே வந்து ஒரு நல்ல எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லதாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேடா, இந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் ஒன் ஷாட் போட்டிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒன் ஷாட் போடலாமான்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஒன் ஷாட் போட்டு ஒரு பழக்கம்லாம் கிடையாது. ஸோ அதனால் எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியல. ஸோ நானும் ஏதோ ஒரு குருட்டா புக்கில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு போட்டுடுறேன். இந்த ஸ்டோரிக்கு என்ன டைட்டில் வைக்கிறதுனே எனக்கு தெரியல. சரி, ஓகே, நான் ஏதாவது ஸ்டோரி டைட்டில் வந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இது யூடியூப்பில் போட்டுறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், சரங்கே.